சாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு தான் ஆங்க்ரி ப்ரொஃபஸர் இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் 2 பேர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க ஜிமினுக்கு ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டாக, இன்னொருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியாக. ஸோ அதனால் ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. அவங்க யாருக்குன்னு சொல்லலை, பட் அவங்க கேட்டது ஸ்டெப்ஸி ரோசி. அவங்கள எனக்கு தெரியும். ஸ்டெப்ஸி ரோசிக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கு இந்த ஒன் ஷாட்டு. ஓகே, அவங்க கேட்ட மாதிரி நானும் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸிக்கு நம்ம விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ரோசி. எப்பவும் போல் நீங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ண என்னோடய வாழ்த்துக்கள். த்ரோட்டும் சரியில்லை, எனக்கு ஃபீவர், கோல்டு. ஸோ என்னோடய வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. எப்போவுமே பேக்ரவுண்ட் நாய்ஸை தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவோம். இப்போ என் வாய்ஸே செம்ம வையமாக இருக்குது. அதனால தான் இத்தனை நாளாக வீடியோஸ் கூட பண்ணாமல் இருந்தேன். ஆனால் எல்லோரும் எஃப்எஃப் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதையும் தாண்டி இந்த பொண்ணு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நேற்று தான் கமெண்ட் பண்ணதும் என்னமோ பெட்ரூம் ஸ்லைட்டே தான் வேணுங்கிற மாதிரி போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அவங்களுக்காக என்னம்மா என் த்ரோட் இருந்தாலும் பரவாயில்லன்னு நானும் ரெக்கார்ட் பண்ண ஒரு நம்பிக்கையில் உட்காந்துட்டேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அப்படியே மாடியில் நின்றுட்டுருக்கீங்க. மொட்டை மாடியில், அவங்க காலேஜ் மொட்டை மாடியில் மேலே நின்றுட்டு அப்படி கீழே ஆத்தாடி ஆத்தா ஒரு இதில் மேலே வந்துட்டோம், பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஸ்லிப்பானோ ஒரு எலும்பு கூட தேராது போலையே அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம பண்ண வேண்டியதை செய்வோம் அப்படின்னு அப்படியே பயப்படாத ஹீரா, பயப்படாத, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை தைரியம்லாம் சொல்லிவிட்டு அப்போ கீழே அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரா சீக்கிரம்டி கமான் கமான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரொம்ப மோசம், நம்ம ரியான் ஆரியன்லாம் பெட்டு வச்சிட்ருக்கானுங்க. அவள் குதிப்பாங்கிற 500 ரூபா பெட்டு. அதெல்லாம் கிடையாது, அவள் குதிக்க மாட்டான்னு 1000 ரூபா பெட்டு. பக்கத்தில் இருந்த மியா ஸ்வீட்டி கூட அட பாவிங்களா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாங்க. சும்மா ரெடி, அவள் எப்படியும் குதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். இன்னொருத்தன் குதிச்சே தீர்வான்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் பாதி பேர் குதிப்பீங்க அப்படின்னு குதிச்சிரு சீக்கிரம், நாங்கள் இதெல்லாம் பார்த்ததே இல்லை சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பாதி பேரும் வேணாடிக்கிறா, இப்பெல்லாம் பண்ணாத தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மேலேன்ட்டு என்னது இது, எல்லாரும் அவங்கவுங்க இதை சொல்லி ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வர வேண்டியவன் இன்னும் வரலையே, அவனை நம்பி மேலெல்லாம் ஏறி நின்ட்டு கடவுளே நீ தான் காப்பாற்றணுப்பா இந்த அப்பாவி பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்க. அப்போ அங்கே ஜிமின் அப்படியே கை கட்டிட்டு நிற்கிறான். அப்பாடா வந்துட்டான் சரி. இங்கே பாருங்கள் ஜிமின் சார், நான் உங்களை லவ் பண்ணுறேன், இது இந்த ஹோல் காலேஜுக்கும் தெரியும். நீங்கள் மட்டும் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இப்போ நான் மேலேருந்து குடிச்சு சூசைட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. கீழே ஜிமினும் இங்கே என்ன கத்தினாலும் நமக்கு என்னங்கிற மாதிரி கையை கட்டிட்டு அப்படியே டைம் பார்க்குறான். அடா பாவி கிராதகா, இங்கே நின்று ஒருத்தி உசுரை கொடுத்து கத்திட்டு இருக்க, இவன் இப்போ டைம் பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு இருக்கீங்க. அவனும் கிளாஸ் அவருக்கு டைம் ஆச்சு, ஏன் எல்லோரும் கிளாஸ் ரூம்குள்ளே போகாமல் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களாம் பார்க்க. இப்போ நீங்களும் போச்சு, நீங்கள் நம்மளை முடிச்சு கட்டிடுவோம் போலையே, இவன் எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரில, செத்தடி இன்னைக்கு நீ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அவனும் எவ்வளோ நேரம் தான் பண்ணுவேன், சீக்கிரம் குதி, நானும் சூசைட் இது வரைக்கும் நேரடியாக பார்த்ததில்ல, சீக்கிரம் குதிச்சின்னா அடுத்து நாங்கள் போய் கிளாஸையாவது பார்ப்போம் அப்படிங்கிறான். ஐயோ இவனை இப்படி தள்ளி விட்டுருவோம் போல இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் இதோ பாருங்கள் சார், இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியே நடந்துக்கிறீங்க, கொஞ்சமாவது பொறுப்போடு நடந்துக்குங்க சார். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, எல்லோரும் கிளாஸ் ஹவர்ஸில் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, சீக்கிரம் குதிச்சின்னா நாங்களும் எங்கள் வேலையை பார்ப்போம்ல. ஐயோ என்ன இந்த ஆள் குதிக்க சொல்கிறான், எங்கே அப்படிலாம் பண்ணிடாதம்மா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் சார், நிஜமாகவே குதிச்சுடுவேன், நீ குதிச்சா குதி, இல்லாட்டி போ, எனக்கு டைம் ஆச்சு, என் கிளாஸ்க்கெல்லாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிற. நீங்கள் என்னோட நீ பாட்டுக்கு அசால்ட்டாக போயிட்ட, இப்போ வேறு வழி இல்லை, குதிச்சிட வேண்டியதான், குதிச்சிடி கைப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு டக்குன்னு நீங்கள் குதிக்கலான்னு பார்த்தா அப்போ இந்த பக்கத்தில் உங்களை யாரும் அப்படியே உங்கள் ஷர்ட்டை பிடிச்சி டப்புன்னு உள்ளே இழுத்து போட. நீங்கள் ஆத்தி குதிச்சிட்டோமா, செத்துட்டேன்னா நான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. எழுந்துரடி மூட்டை, மேலே விழுந்து கிடக்கிறா, செத்துட்டாலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. அதானே வலிக்கவே இல்லைன்னு நினச்சேன் அப்படின்ட்டு இப்போ தான் கண்ணை அப்படியே முழிச்சு பார்த்தா கீழே ஜிமின் மேலே நீங்கள் எழுந்துரு அப்படிங்கிறான். நீங்கள் என்னது எழுந்துருக்கணுமா, இந்த சான்ஸை விட்டால் அடுத்த சான்ஸ் கிடைக்காதே அப்படின்ட்டு அடிப்பானே அப்படின்னு உள்ள பயமாக இருக்குது.
ஒரு அடி தானே நம்ம வாங்காத அடியா அப்படின்ட்டு டப்புன்னு அடுத்த நிமிஷமே அவன் லிப்பை அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனும் கொஞ்சம் நேரம் எப்போவும் உள்ளதாங்கிற மாதிரி அப்படியே கிஸ் பண்ண விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டு எழுந்து நிற்கிறான். ஒன்றெல்லாம் காப்பாற்றின பாரு, அப்படியே செத்தா தொலை அப்படின்ட்டு விட்டுருக்கணும் அப்படிங்கிறான். அதுக்குள்ளே அங்கே காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேலே ஓடி வந்துடுறாங்க. நீங்கள் அப்படியே திரு முடிச்சிருக்க பிரின்ஸ்பலும் வந்து உன்னை என்னால் திட்டவும் முடியல, திட்டாமல் இருக்கவும் முடியல, ஏமா அப்படிலாம் பண்ணுற, உனக்கு அறிவே இல்லையா, படிக்கிற பொண்ணு தானே நீ, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்கள் லவ் மேட்ரு காலேஜ் ஃபுல்லாகவே தெரியும். அதை விட பெரிய விஷயம் இந்த காலேஜே உங்களோட தான், அந்த திமிரில் தான் நீங்கள் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களோ அப்படியே சாரி சார், நான் என்ன பண்ணேன், நானும் இவரை எத்தனை நாளாக பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இவர் தான் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் மட்டும் அக்செப்ட் பண்ணால் நான் ஏன் சார் இங்கே சுற்றி சுற்றி வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. ஜிம்மி அப்படி உரசிக்கிட்டு நிற்க, சரி அழிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும், சார் இவக்கிட்டலாம் போய் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க சார் போய் வேலையை பார்க்கலான்ட்டு அவன் பாட்டுக்கு கீழே போயிடறான். நீங்கள் சே இதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போது பக்கத்து நின்று ஆரியனும், சொன்னல இவ குதிக்க மாட்டான்னு, நீ தான் கேட்கல, எடு எடு அப்படின்னு சொல்லி அவன் பணம் கேட்டுருக்கான். ஆடா பாவிங்களா, உன்னை வச்சு பெட்டாக கட்டிட்டீங்க. மியாவும் சரி, ஆமாடி உன்னை வச்சு இவனுங்க அதுக்குள்ளே ஒரு பந்தயத்தையும் நடத்திட்டானுங்க. ஆடா பாவிங்களா, ஓடு ஓடுன்னு எடுத்து வேட்ட. மியாவும் சரி, என்ன மச்சான் நீயும் ஒவ்வொரு பாலாக போடுற, அவர் எல்லா பாலையும் நோ பால் ஆக்கிட்டு இருக்காரு, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பண்ணுவார், எனக்காவது என்கிட்ட மாட்டித்தானே ஆகணும், அவ்வளோ சீக்கிரம் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான் இந்த ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக. யாரடி இவ வில்லன் ரஜிக்கு சபதம்லாம் விட்டுட்டு போயிட்டுருக்கா, அடியே என்ன பண்ண போகிற பாருங்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடன் போய் என்னடியாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமியா, பைத்தியம் முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வராளுங்க. இப்போது அப்படியே வந்துட்டு கிளாஸ் முன்னாடி நிற்கிறீங்க. ஜிம்மி இருந்தால் கிளாஸ் எடுத்திருக்கான். மே ஐ கமின் சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, உன்னால தான் கிளாஸ் ஹவர் இவ்வளோ நேரம் லைட், அதனால உனக்கு பனிஷ்மெண்ட், போய் ஓரமானில் நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவும் உள்ள தானே அப்படின்னு அப்படியே நின்றுட்டு அங்கே நின்றும் சும்மா இருக்காமல், சார் யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் சார். அவனும் செம்ம கடுப்பாக்குறான். சார் செம்ம மேன்லியாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க இந்த டஸ்டர் எடுத்து அட்டங்க மாட்டேனி அப்படின்னு அடிக்கிறான். இங்கே டக்குன்னு கேட்ச் பிடிச்சிட்டேனே அப்படிங்கிறீங்க. பேசாமல் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறைச்சிட்டே, அங்கே யாரும் கவனிக்காதீங்க, கிளாஸை கவனிங்க அப்படின்னு மறுபடியும் ஏதோ ரைட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ மியா ஸ்வீட்டி கூட மே ஐ கமின் சார் அப்படின்னு பயந்து 2 பேர் கேட்க. அப்போ அவனும் திரும்பி நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டு, நீங்களும் அவன் கூட சேர்ந்து லேட்டாக வந்திருக்கீங்க, ஸோ யாருக்கும் அலோ இல்லை, வெளியிலே நில்லுங்க அப்படின்றா. இங்கே உள்ள ஆரியன் நின்று 2 பேரும் அப்படியே மூஞ்ச மொழி சிரிக்கிறானுங்க. அட பாவிங்களா, எங்கள் கூட தானே இருந்தானுங்க, இவனுங்க மட்டும் உள்ள வந்து நல்ல பிள்ளை பேர் வாங்கிட்டானுங்க, நம்ம மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவருக்கு என்னடி பிரச்சனையா, உன்னை தான் பிடிக்காது, எங்களை ஏண்டி வெளியே நிப்பாட்டினாரு அப்படின்னு மியாவும் ஸ்வீட்டியும் உங்களை பார்த்து கேட்க. நீங்களும் அது தெரிலையா மச்சான், என்னடி தெரிலையே அப்படிங்கிறாருங்க. அது அவர் ஆள் நான், அது ஆமாடி நான் அவரை லவ் பண்ணுறல, நீ தான் மச்சான் லவ் பண்ணுற, அவர் ஒன்றை லவ் பண்ணல, அதெல்லாம் விட்டு லவ் பண்ணுறானா இல்லையா, இப்போ என்னடி சொல்ல வர. ஆமாம் அவர் ஆள்னா கால் கடுக்க தனியாக வெளியே நிற்கிறல, அதான் எனக்கு கூட துணைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நான் ஃபீல் பண்ணேன்னு உங்களையும் வெளியே தூ, இவளை கேவலமாக ஒரு இது சொல்வேன்னு தெரிஞ்சுதான் கேட்டிருக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு. ஐயோ இவளை எவ்வளோ கழுவி அந்த மனுஷன் ஊற்றினாலும் அடங்க மாட்டேங்கிறாளேடி அப்படின்னு உங்கள் 2 பேரும் உங்களை கழுவி ஊற்ற. நீங்கள் அதெல்லாம் எங்கே காதல் வாங்குவீங்க, துப்புமனா தொடச்சிக்குவோங்கிற மாதிரி நீங்கள் மறுபடியும் ஜிம்மினை வாட்டர் ஃபால்ஸ் வாயில் வர அளவுக்கு சொல்ல விட்டுட்ருக்கீங்க. ஐயோ எப்படி இருக்கான் பாரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அப்படின்னு திடீர்னு கத்த. அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான், ஏதோ சொல்ல போகிறீங்க அப்படின்னு. அப்போ நீங்களும், இந்த ஒயிட் ஷர்ட் போலா நீங்கள் பர்பிள் கலர் ஷர்ட் பண்ணிட்டு இன்னும் செம்மையாக இருப்பீங்க சார். அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்க, அப்படியே ஸ்வீட்டிங் ஆகும், அடக்கவே மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனையும் பார்த்துட்ருக்கீங்க குறுகுறுன்னு. அவனுக்கும் நீங்கள் பார்க்குறதே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. என்னால் கான்சன்ட்ரேஷன் கூட பண்ணி கிளாஸ் எடுக்க முடியல அப்படின்ட்டு. ஏய் நீங்கள் அது கிரவுண்டுக்கு போ. சார் கிரவுண்டுக்கு போன்னு சொன்னேன். சார் நான் என்ன, இப்போ நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி நான் கிளாஸ் எடுப்பேன். சார் போகாதீங்கன்னு அங்கே படிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எழுதுன்னுட்டு, ஏன் ஹீரா அப்படி பண்ணுற, நீயும் படிக்க மாட்டேங்கிற, எங்களையும் படிக்க விட மாட்டேங்கிற, ஏன் தான் அப்படி கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கத்த. ரொம்ப ஓவராக தான் கத்துறீங்க, நான்சென்ஸ், எல்லாத்துக்கும் இருக்குது, ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போயிட போகிறீங்க, இருங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறேன். இப்போ என்ன நான் கிரவுண்டுக்கு தானே பண்ணுவோம், அடுத்த பீரியட் ஃப்ரீ பீரியடு தானே, இருமச்சா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிரவுண்டில் எடுக்கிறீங்க. ஸ்வீட்டி மியாவையும் உள்ளே விட்டுறான், உங்களை மட்டும் விடவே இல்லை. அவன் கிளாஸ் ஹவர் முடிஞ்சு அவன் வெளியில் போக நீங்களோ
பீரியடே முடிஞ்சிடுச்சு, இன்னும் நம்மள உள்ளே விட மாட்டேங்கிறானே இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி எங்கே நம்ம ஆங்க்ரி பேடை காணோம் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே நடந்து போயிட்டுக்க, தா போகிறாருப்ல நம்ம ஆள் அப்படின்னு அவனும் அந்த லாபியில் நடந்து போயிட்டுக்க. நீங்களும் விடுவாளா இந்த ஹீரோ தோ வந்துட்டல்ல அப்படின்னு தேம்பார் ஓட்டத்தினா பின்னாடி குடுக்குன்னு ஓடுறீங்க. போய் மூச்சு சார் சார் அப்படின்ட்டு நிற்க. என்ன அதான் என் கிளாஸ் முடிஞ்சிச்சே, உனக்கு பனிஷ்மெண்ட் ஓவர், கிளாஸ்க்குள்ளே போ அப்படிங்கிறான். கிளாஸுக்குள்ளே போகவா இவ்வளோ ஓடி வந்தேன்னா பின்ன அப்படின்னு சொல்ல பார்க்கும்போதே நீங்கள் டக்குன்னு அவனை இழுத்துட்டு அப்படியே ஸ்டாஃப் ரூம்குள்ளே வச்சு என்னமோ பசங்க பொண்ணுங்களை இப்படி இழுத்து கிஸ் பண்ண மாதிரி நீங்கள் ஜிம்மினை பிடிச்சி இழுத்து அப்படியே அவன் லிப்பில் கிஸ் பண்ண உனக்கும் செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் அப்படியே அடக்கிட்டு பேசாமல் இருக்கான். நீங்கள் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அவனையே அப்படியே பார்க்க அவனும் உங்களை அப்படியே பிடிச்சி தள்ளி கன்னத்தில் ஒரு அரை அப்படின்னு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு பார்க்குறீங்க. அடங்கவே மாட்டாள் நீனு, உன்னை எவ்வளோ தான் கேவலப்படுத்துறது. இங்கே பார், நான் 1000 தடவை சொல்லிட்டேன், நான் ஒரு ப்ரொஃபஸர், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் அவ்வளோதான், ஒழுங்காக ஓடிடுங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க. நீங்களோ அசால்ட்டாக கண்ணத்தை தைச்சிட்டு இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் வாங்கினா தெரியும், நான் தான் அந்த வந்ததுலேருந்து வருஷ கணக்காக வாங்கிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் மிஸ்டர் ப்ரொஃபஸர், இது ஐ மீன் ப்ரொஃபஸர், நீங்கள் வந்துட்டு என்றைக்கு நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அன்னைக்கே விழுந்துட்டேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு மீட் எப்படி நடந்துக்கணும், நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட், ஸோ சரியான ஆராத் ஆனந்தி மாதிரி நீங்கள் ஒரு கேரக்டர். அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ரேகிங் பண்ணுறதுக்கு தான் உட்காந்து இருந்திருப்பீங்க. அப்போ பாய்ஸ்லாம் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எல்லாரையும் ரேக் பண்ணோம், அது போர் அடிக்குது, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணா. என்னடா புதுசாக சீனியர்ஸ் ஜூனியர்ஸை ரேகிங் பண்ண தானே எப்போவும் வருஷம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, அதாண்டி அதில் ஒரு சேஞ்ச் வச்சுக்கலாமா என்ன, நம்ம வேணால் எப்படி பண்ணலாமா, என்ன பண்ண போகிற, டேர் வச்சுக்கலாம். இப்போது யார் ஃபஸ்ட்டாக வராங்களோ அவங்கள நீ கிஸ் பண்ணும். எதை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாடி நீ கிஸ் பண்ணு, அதெல்லாம் ஓகே, பட் வர்றவன் நல்லா இருந்தால் தான் ஓகே, நல்லா இல்லைன்னா அப்படின்னு நீங்கள் யோசிக்க. அடி பாவி, வர்றவன் எங்கே உனக்கு கண்ணத்தில் அரைஞ்சிருவானோ நாங்கள் யோசிக்கிறோம், நீ என்ன இப்படி யோசிக்க. ஜூனியர் வந்து சீனியர் மேலே கை வச்சிருவானா, அதுவும் இந்த ஹீரோ மேலே. ஹீரோ யார், ஆமாடி ஆனாவுன்னா ராஜா பகதூர் இதோட காலேஜு, அது எங்கள் தாத்தான்னு ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா தாயே இது உன் காலேஜ் தான், ஆடு நீ எவ்வளோ ஆடுறியோ ஆடு அப்படின்ட்டு எல்லாம் உட்கார. இப்போ பாரு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போய் இச்சித்தா இச்சித்தா கண்ணத்தில் இச்சித்தா அப்படின்னு பாட்டு பாடிட்டே நிற்க. கரெக்டாக ஜிம்மின் தான் வரான். அவன் கையில் புக்ஸோடு அப்படியே உள்ளே போகிற. நீங்கள் ஆஹா, நான் கூட எதுவும் வத்தலும் தொத்தலும் வந்துடுமோன்னு நினச்சேன், செம்மையாக வத்த வரானே. ஐயோ ஜூனியரா இவன், பார்த்தா அப்படி தெரியலையே, ஜூனியரா சீனியரா, கிஸ்ஸு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு ஓடி போய் அப்படியே அவன் முன்னாடி நிற்க. அவன் ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு அவனோட ஷர்ட் காலர் பிடிச்சி உங்கள் பக்கம் அப்படியே இழுக்கிறீங்க. அவன் அப்படியே என்ன நடக்குன்னு தெரியாமல் முழிக்க. நல்லா இழுத்து கன்னத்தில் அப்படின்னு ஸ்வீட்டி கத்துறதுக்குள்ள மியா வாயஸ் அப்படின்னு பொத்திடுறா. அப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மினை இழுத்து அவன் லிப்பில் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மினுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல. அடுத்ததான் நீங்கள் கிஸ் பண்ண தான் வந்திருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சதும் அவனும் அப்படியே உங்களை தடுக்க. நீங்கள் விடாமல் அவனை ஃபஸ்ட்டு லைட்டாக தான் கிஸ் பண்ண நினச்சிருப்பீங்க. ஆனால் என்னமோ அவனோட லிப் டேஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்சி போய் அப்படியே நீங்கள் கிஸ்ஸை இன்னும் அப்படியே அதிகப்படுத்திகிட்டே போகிறீங்க. நீங்களே அவன் மேலே விழுந்து கிஸ் பண்ணி அப்படியே டயர்டாக ஆகிற மாதிரி அவன் மேலேயே சாஞ்சு நிற்க. இப்போது அப்படியே ஜிம்மினோ இவ்வளோ நேரம் போதுன்ட்டு என் உதட்டில் ஜூஸ் குடிச்சதுங்கிற மாதிரி உங்கள் பின்னாடி மண்டை அப்படியே முடிய பிடிச்சி அப்படியே உங்களை இழுக்க. நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. கண்ணத்துலேயே சொப்புன்னு ஒரு அரை அப்படின்னு கண்ணத்தில் கை வைக்க உங்கள் லிப்பில் லைட்டாக ப்ளட்டு கூட வந்துடுது. தொலைச்சிருவர் ராஸ்கல், இது காலேஜ், என்ன நினச்சிட்ருக்குறா, இந்த மாதிரி கேவலமான விளையாட்டில் ஏன் கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். யார் சாமி இவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேன் நிற்க. இப்போது மியா ஸ்வீட்டி ஆரியன் ரேயான்னு மச்சான் இங்கே என்னடி நடந்துச்சு அப்படின்னு. அட பாவிங்களா, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தீங்களா, ஆக்ஷன் ஃபிலிம் ஓடின மாதிரி என்னை அவன் அடிச்சுட்டு போகிறான், அதெல்லாம் பார்த்துட்டு கம்முன்னு இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க. பின்னா உன் கூட சேர்ந்து ஆளுக்கு ஒரு அரை வாங்க சொல்றியா அப்படின்னு ஸ்வீட்டி கேட்குறா. அடி பாவிக்கிறாதேகி துரோகிங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. மச்சான் இந்தா உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரேயான் எதோ கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு வந்துட்டு மருந்து வச்சுருக்கான். என்னடா இது அப்படின்னு. இது எப்படியும் நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோமா, அதான் இன்றைக்கி உனக்கு யூஸ் ஆகுது.
அப்போ இதே வேலையாக தான் அலைஞ்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. கேர்ள்ஸுக்கிட்ட எதையாவது அத்துமீறும் போது டக்குன்னு அடிக்கிறது தானே, அதனால் இதெல்லாம் பாய்ஸுக்கு ஜகஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆ அடித்தது கூட வலிக்கலடி, ஆனால் நான் கொடுத்த கிஸுக்கு ஒரு ரியாக்ட் கூட பண்ணாமல் போகிறான் பாரு மலை மாடு, அதான் மச்சான் இங்கே வலிக்குது அப்படின்னு ஹார்ட்டை தொட்டு காட்டுங்க. நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு ஸ்வீட்டி மியாவும் கோரஸாங்களை பற்றி கேட்க, திருந்துறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கேன், அடிப்போடி அப்படின்னு சொல்லிட்டு இனி யாழ் அவன் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறீங்க. அவர் யாருன்னு கூட தெரில, பார்த்தா ஜூனியர் மாதிரிலாம் தெரில, ஜூனியராக இல்லாட்டி என்ன அப்போ சீனியராக இருப்பான், வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் போல், அவனை இனி கரெக்ட் பண்ணுறதா என்னோடய வேலை அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் ஆரியன் ரேயான் 2 பேரும் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு வந்து பக்கத்தில் நிற்க, இந்த நிமிஷத்துலேருந்து உங்களோட வேலை ஸ்டார்ட். அவன் யார் என்ன அவன் ஃபுல் டீட்டெயில்ஸ் அடுத்த 5 நிமிஷத்தில் என்கிட்ட வரணும். ஆமாம் இவனுங்க பெரிய சிஐடி சங்கர்ஸு போய் கண்டுபிடிக்க போகிறானுங்க அப்படின்னு ஸ்வீட்டியுமியாவும் சொல்ல, இங்கே பாருங்கடி, எங்களுக்கு படிப்பு தான் அவ்வளோ வராது, மற்றபடி இந்த காலேஜில் யார் யார் என்னென்ன அப்படிங்கிறது ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ அப்படிங்கிற மாதிரி அவனுங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இவர் யார் என்னன்னு ஜாதகத்தோடு வந்து நிற்கிற மச்சா, கண்டிப்பாக உனக்கு தான் அவர் அப்படின்னு இவனுக்கு சொல்ல, இவனுங்க இப்படி உசுப்பேத்தியே இவன் உடம்பு ரணகலமாக்க போகிறானுங்க அப்படின்ட்டு மச்சான் இது ஏதோ சரியாக படல, அவர் பார்த்தா ஏதோ கோக்கார மாதிரி தெரியுது, தேவையில்லாதது. அந்த ஆங்க்ரி பேர்டுக்கு ஆங்க்ரி பேர்ட் நான் தாண்டி, எப்படி அந்த ஆங்க்ரி பேர்டை லவ் பேர்டாக மாத்திரம் பாரு. என்னடி இவ பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு போகிறா, அதான் நீயே சொல்லிட்டே அவள் பைத்தியம்னு, வா பைத்தியத்துக்கு வேப்பில் அடித்து தெளிய வைப்போம் அப்படின்ட்டு ஸ்வீட்டியுமியோ 2 பேரும் அவங்க பின்னாடி வராங்க. இதுதான் நடந்திருக்கும். அன்னையிலேருந்து அவன் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சுருப்பீங்க. இதுக்கடையில் ரேயானோ ஆரியனோ அடியே குந்தாணி, அவர் ஒன்றும் ஜூனியரோ சீனியரோ இல்லை, பின்ன சும்மா வந்திருப்பார் நம்ம காலேஜுக்கு, அதெல்லாம் இல்லடி, பின்ன யாரா அவர் நியூவாக வந்திருக்க ப்ரொஃபஸர் ஆண்டி, ஏதோ ப்ரொஃபஸரா அப்படின்னு ஸ்வீட்டி மியாவும் பயப்படா, ஹை ப்ரொஃபஸர் மாமு அப்படின்னு நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. எதை மாமா அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க, ஆமாம் நான் தான் அவரை லவ் பண்ணுறேன்ல. லூஸு உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா, அவர் ப்ரொஃபஸரா, அட்டி வாங்கி சாக போகிற, சும்மா இரு, தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட விட்டுருவார், சும்மா போய் தேவையில்லாத பண்ணாதடி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீங்களும் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க, இந்த ஹீரோக்கு ஏற்ற மைனர் அவர் தான். பைத்தியம் சொன்னால் கேட்க மாட்டேன் நீ, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்சா நானே கேட்க மாட்டேன், தொலைஞ்சிப்போ அப்படின்னு அவங்க விட நீங்களும் அடுத்த நிமிஷமே ஜெமன் முன்னாடி தான் நிற்கிறீங்க. அவனோ ஏதோ கிளாஸ் எடுக்கிறதுக்காக புக்ஸை ரெஃபர் பண்ணிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் முன்னாடி போய் நிற்கிறீங்க டொயின்னு. அவனும் உங்களை எடுத்து கூட பார்க்கல. என்ன இங்கே ஒருத்தர் நிற்கிறேன், கொஞ்சமாவது கண்டுக்கிறான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ ஹலோ உங்களை தான் அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்க. அவனும் நிமிந்து பார்த்துட்டு, உடங்கவே மாட்டியா நீ, பேசாமல் ஓடி போயிரு அப்புறம் அப்படின்னு நான் எழுந்து நிற்க. நீங்கள் அதெல்லாம் முடியாது, வந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இழுத்து விட்டு கிஸ்ஸை நீங்கள் தொடர. அவனும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று மறுபடியும் உங்களை பிடிச்ச ஒரு தள்ளு, நீங்கள் அப்படியே போய் நிலத்தட மாதிரி கீழே விழுக போகிறீங்க. அப்படியே உங்களை முடிவை பிடிச்சி தூக்குறான். ஒட்டக மாட்டேன் நீ ஸ்டூடெண்ட் தானே, இதுக்குன்னே அழைவியா அப்படின்னு சொல்லி கன்னத்துலேயே ஒரு அரை மறுபடியும் அப்படின்னு கன்னத்தில் கை வைக்க, இங்கே பார் நானும் பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கேன், உன்னை காலேஜ்லாம் தூக்குறேன் அப்போ தான் நீ அட்டங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போங்க பாஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க, நான் அது வரை வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்க அந்த சேரில் ஏறி உட்காந்துட்டு இப்போ தான் பார்க்குறீங்க அவன் ஃபோன் அங்கே இருக்குது. அதுலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, என்ன மனுஷன் இவன், ஃபோனில் ஒரு லாக் இல்லை, வீசாட் இல்லை, ஒரு வாட்ஸ்அப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, சே சரியான ரோபோ போல் இருக்குது, இந்த ரோபோக்கு நம்ம தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் அவங்க நம்பரை போட்டு மை ஸ்வீட் பொண்டாட்டி அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுட்டு, இப்போது அவன் நம்பர்லேருந்து உங்களுக்கு ரிங் விட்டு அந்த நம்பரையும் மை ஸ்வீட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் அப்படியே வந்து பார்க்க நீங்கள் ஃபோன் நோண்டிட்டு, வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னாச்சு அந்த புண்ணாக்கு பிரின்ஸிபல் என்ன இந்த காலேஜ் விட்டு தூக்க முடியாதுன்னு உங்களுக்கு புளிப்பு மிட்டாய் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க. இது உன் காலேஜா தான் இந்த ஆட்டம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறைக்க, ஆமாம் ப்ரொஃபஸர், என்ன உங்களால் எங்கேயும் விரட்ட முடியாது, நீங்கள் என்ன லவ் பண்ணி தான் ஆகணும், பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த விட்டு போதும், நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்படி தான் அவனை நீங்கள் போட்டு லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு இருக்கிற பிரச்சனை நல்லா வேறு எங்கேயும் போக முடியாமல் இங்கேயே அப்படியே இருக்கிறான். இப்போ நீங்கள் அவன் முன்னாடி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்க, அவனும் உங்களை எப்பவும் போல் பிடிச்சி தள்ளிவிட்டு, இங்கே பார்
நானும் சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் ஓரளவுக்கு தான் என்னோடய பொறுமையும். ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை முறைக்கிறான். பிகாஸ் இப்போல்லாம் அடிக்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் உங்களை அடிக்கும்போது அடிங்க, இன்னும் எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படி சொல்லிட்டு அவன் கையெடுத்து உங்கள் கழுத்தில் நீங்களே வைக்க அவன் அப்படியே பார்க்க, ஆமாம் என்னை இப்படியாச்சும் நீங்கள் டச் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் இப்படி என்ன டச் பண்ணுறது கூட எனக்கு பிடிச்சதா இருக்குது. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபை உரிமையோடு அடிப்பான், அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னதும் அதுக்கப்புறம் எங்கே அடிக்கிறது, கையை உங்களை கூட கீழே போட்டு இவன் டார்ச்சர் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பான். நீங்கள் அப்பயும் விடலாம், அப்படியே எப்போவுமே அவனை டார்ச்சர் பண்ணிட்டே சுற்றுறது இதே வேலையாக வச்சுருக்கீங்க. இப்போ கூட அதே தானே பண்ணியிருப்பீங்க. அவனை அப்படியே உங்களை முறைக்க நீங்கள் அதுக்கப்புறம் எங்கே அங்கே நிற்கிறது, ஐயோ இதுக்கு மேலே நின்னா அடி விழுந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் ஓகே பாய் பேபி இப்படி என்ன ரொமான்டிக்காக பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது, இது காலேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க, அட்டி செருப்பால் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க நீங்களும் டீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறீங்க. ஸ்வீட்டி மியாவும், ஏமாச்சா நீ அடங்கவே மாட்டியா, உன்னை தான் அந்த மனுஷன் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு, கழுவி கழுவி ஊற்றுறாரு, ஏன்டி இப்படி பண்ணுற, காதல்னு வந்துட்டா இந்த சூடு சொரணையெல்லாம் தூக்கி போட்டுருணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ சொரணை கேட்டு திருப்பியும் அவன் பின்னாடி தான் அலையிறீங்க. காலேஜுக்கு வரும்போதே அங்கே காம்பவுண்ட் வால்லலாம் ஃபுல்லாக வந்துட்டு ப்ரொஃபஸர் ஹீரா லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் இது நம்ம பண்ணலையே, நம்ம யாரையும் பண்ணவும் சொல்லலையே, இது யார் வேலையாக இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் திருத்தணும் முடிச்சுட்டு பார்க்க அங்கே ஜிம்மினும் அப்படியே கோவமாக வந்து அவங்க முன்னாடி நிற்கிறான். ஆத்தி ஏன் இப்படி பார்க்குது நம்ம ஆங்கிரி பேட், ஆக்சுவலி நான் அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போது புலின்னு ஒரு அறை எதிர்பார்த்தது தான் அப்படின்னு ஸ்வீட்டி மியா சொல்ல நீங்கள் அப்படியே கணத்தில் வச்சுட்டு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. என்ன நினச்சிட்ருக்க நீயும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி பின்னாடி சுத்தம் முதலாம் நானும் பேசாமட்டா இப்போது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா, விட்டா அடுத்து பேனர் அடித்து ஒட்டோப்பில், ஆஹா இது சூப்பர் ஐடியாவாக இருக்கே அப்படிங்கிறீங்க. ஏய் அவர் உன்னை அடித்து திட்டிகிட்டு இருக்காரு, உனக்கு கொஞ்சம் கூட ரோசம் இல்லை பைத்தியம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திட்டா, இருடி அவர் ஏதோ செம்மையாக ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதை கேட்க விட மாட்டேங்கிறீங்க, மேலே சொல்லுங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. உனக்கா அறிவில்லை, என்ன நினச்சிட்ருக்குற நீ, இது என்ன காலேஜை நினச்சா வேறு எதுமா, உங்கள் ஒப்பம் காலேஜ்னா இப்படி தான் கூத்தடிப்பியா, உனக்கு வேணும்னா வேறு யாரோட அப்படிங்கும்போது ப்ரொஃபஸர் போது நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் கற்றுறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்க என்ன நினச்சிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர் பேச்சு கூட வேறு ஒருத்தரோட என்னெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது, இந்த ஹீரோ அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிங்க. அப்படியே ஜிம்மின் உங்களே பார்த்துருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணல ப்ரொஃபஸர், நான் ஆமாம் நான் தான் பண்ணேன், நான் தைரியமாக பார்த்துக்குவேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் அதுவும் இல்லாமல் இந்த காலேஜ் என் அப்பாவோடது, நான் ஏன் பயப்படணும், நான் இதை பண்ணலை ப்ரொஃபஸர், இது யார் பண்ணாலும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க. இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்க, நீங்கள் நம்பாமல் போங்க ஆங்கிரி பேட், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இதை நான் செய்யலை, ப்ராமிஸாக நான் செய்யலை அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் ஜிம்மினுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களை அப்படியே முறைச்சி பார்க்க, என்ன இன்னும் நம்பலையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இதை நான் பண்ணல, யார் பண்ணாங்க அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சி அவங்க முன்னாடி வந்து நிறுத்துறேன் போதுமா அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை மறைச்சிட்டு அவன் படுக்க போயிடுறான். நீங்கள் இதை யார் பண்ணா ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே டேபிள் மேலே உட்காந்துட்டு முறைச்சிட்டு இருக்கீங்க. நான் பண்ணல நீ பண்ணலன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆரியனும் ரேயானும் திருத்துன்னு முழிக்க, இது உங்கள் வேலையா அப்படின்னு ஸ்வீட்டியும் கேட்க, அது இந்த ப்ரொஃபஸர் தான் எது பண்ணாலும் ஒத்து வர மாட்டேங்கிறாரு, அதான் ஏதாவது பண்ணி இப்படி ஏதாவது பண்ணால் எங்கே நம்ம ஆளை ஒத்துக்குவார் அப்படின்னு தான் அப்படின்னு அவங்க சொல்ல, ஆட லூசுங்களா, இதனால் அவர் பேர் மட்டும் இல்லை இவ பேரும் சேர்ந்தானே டேமேஜ் ஆகுது, அறிவில்லை, இவ தான் அவள் பின்னாடி சுற்றி வர்றது காலேஜுக்கே தெரியுமா, அப்புறம் என்னடி பேர் எழுதுறதுனால இப்போ என்னாச்சு அப்படிங்கிறானுங்க. அதுக்குன்னு என்ன அப்படிலாம் பண்ணிங்க, இப்போ இவ தான் அதை பண்ணதான் நினச்சிட்டு அவர் போயிட்டார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் உங்கள் முன்னாடி வந்து அப்படியே குனிஞ்சிட்டு நிற்க, நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இப்போ வரைக்கும் டவுட்டே இல்லை. அவனுங்களும் அது வந்து ஹீரா என்னாச்சு, அது சாரி ஹீரா எதுக்குடா, நாங்கள் தான் தெரியாமல் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் டப்புன்னு இறங்கி எதை அதை பண்ண புண்ணியவாங்க நீங்கள் தானே அப்படி சொல்லி ஹக் பண்ணுறீங்க. அடிப்பாவி கோவப்படுவா பேச மாட்டான்னு நினச்சா என்னமோ கட்டி பிடிச்சி சிரிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி மியா முழிக்க, தேங்க்ஸ்டா மச்சான், தேங்க்ஸ், நீங்கள் தானே என் உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க, அவனுங்களும் நீ தான் என் உயிரை எடுக்கிற நண்பி அப்படின்னு சொல்கிறானுங்க. நீங்கள் அப்படியே அவனுங்களை மறைக்க,
பின்ன ஏண்டி ஆகாதுன்னு தெரிஞ்சு அவர் பின்னாடி தெரியல. நாங்களும் சரி உனக்கு ஏதாவது உதவி பண்ணுமேன்னு இப்படி பண்ணி வச்சோம். கடைசியில் அது உனக்கு அப்படின்னு சொல்ல சே 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 அவர் இப்படி தான் எல்லாம் முன்னாடி கோவப்படுவார். தனியாக கூட்டிகிட்டு போய் ரொமான்ஸ் பண்ணுவார் அப்படின்னு ஆரியனும் ரேயானும் ஒரு இதோட கேட்க, அப்போ நீங்களோ சேச்சே அப்பயே அடிக்க தான் செய்வார் தூ அப்படின்னு 4 பேர் கோரசை துப்ப. இப்போ எதுக்கெல்லாம் செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி எனக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. சரி எனிவே எனக்கு இன்றைக்கி என் ஆள்கிட்ட எப்படி போய் பேசுகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ யாரா இவ என்ன டிசைன்ட்டாங்கிற மாதிரி உங்களை எல்லோரும் பார்க்க, நீங்களோ அங்கேருந்து ஜாலியாக அப்பா இப்போ இதை காரணமாக வச்சே பேசலாம் அப்படின்ட்டு அங்கே போய் ஜிமின் முன்னாடி அப்படின்னு நிற்கிறீங்க. அவனும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். அதை யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டியா? அது வந்து ப்ரொஃபஸர் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எது? காலையில் கேட்டப்போ இல்லவே இல்லைன்னா அப்படிங்கிறான். அப்போது கூட உங்கள் கண்ணில் உண்மை தெரிஞ்சது, இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவனால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அவன் பார்க்குறான் அப்படியே உங்கள் கண்ணே ஊற்று. என்ன ஆங்கிரி பேட் இப்படி ரொமான்டிக்காக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்ட்டு அவனும் இப்போ எதுக்கு இப்போ இங்கே வந்த அதை மட்டும் சொல்லு. அதான் ப்ரொஃபஸர் உங்ககிட்ட நான் சவால் விட்டேனே, அது யாருன்னு இன்னும் 10 நிமிஷத்தை கண்டுபிடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யார்? அதான் ப்ரொஃபஸர் நான் தான். அவன் திருப்பி முறைக்கா, ப்ரொஃபஸர் சும்மா அப்படி ரொமான்டிக் லுக்கெலாம் விடாதீங்க, எனக்கு என்னென்னவோ பண்ணுது அப்படின்னு நீங்கள் நிற்க. அவனும் அப்படியே முறைச்சிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். உன் விளையாட்டுக்கும் ஒரு எல்லை உண்டு, நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்க, என் பொறுமை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிகிட்டு இருக்க. ஐயோ போங்க ப்ரொஃபஸர் இன்றைக்கி கோட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி இழுத்து அவன் லிப்பில் மறுபடியும் கிஸ் பண்ண, அவனும் கொஞ்ச நேரம் சென்று அப்படியே உங்களை பிடிச்சி தள்ள. நீங்கள் கோட்டா முடிஞ்சு ப்ரொஃபஸர், அப்புறம் அதெல்லாம் எழுதுனேன் தான், நானே ஆள் வச்சு எல்லாத்தையும் ரப்பன்னு சொல்லிடுறேன், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுங்க கேஷுவலாக போகிறீங்க. அவன் பைத்தியம் அப்படின்னு திட்டிட்டு அவன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் இப்போ ஏண்டா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ரேயானும் ஆரியனும் என்னடியாச்சு அப்படின்னு வந்து கிட்ட நிற்க, பயப்படுற ஆளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஆள் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாரு. எதை கிஃப்டா? எங்கடி காணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல அடி கொடுத்துருப்பாரு. அதான் இப்போ மழுப்புறா அப்படின்னு ஸ்வீட்டு மீச சேச்சே அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிறீங்க. பின்ன வேற நடி கொடுத்தாரு அப்படின்னு கிட்ட வந்து கேட்க, அது வந்து மச்சான் அது சீக்ரெட், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறீங்க. நிஜமாவே நீ அவரை லவ் பண்ணுறியா? அவரும் உன்னை லவ் பண்ணுறாரா? என்னடி நடக்குதுங்க அப்படின்னு அவளுக்கு முழிக்காதீங்களோ. ஆமாம் மச்சான் நான் அவரை லவ் பண்ணுறேன், ஆனால் அவரெலாம் லவ் பண்ணல, அதெல்லாம் விடுங்க, அவர் சீக்கிரமே நான் லவ் பண்ணிடுவார். இப்படி நம்பிக்கையோடு சொல்கிறேன். நம்பிக்கை இருக்குது மச்சான், அது நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நான் உங்களை கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? எதுக்கும் இங்கே செவத்து ஃபுல்லாக எழுதுனீங்களா, அதெல்லாம் வாங்க போய் க்ளீன் பண்ணுவோம். என்னடி நினச்சிட்ருக்க? எழுதுறதுக்கே கையெல்லாம் எப்படி வலிச்சது தெரியுமா அப்படின்னு அவனுக்கு போய் சொல்ல, யாருக்கே எழுதுனீங்களா? மூட்டு வந்து அலைங்கடா, இல்லைன்னா நீங்கள் தான் எழுதுனீங்கன்னு போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிங்க. அப்போ நீ போய் என்னடி சொன்னேன்? நான் தான் எழுதுனேன்னு சொன்னேன். அப்போ உனக்கு அடி விழுகல? அதான் சொன்னனே, அது நாங்கள் வந்து வேற மாதிரி டீல் பண்ணிட்டேன் நான், நீங்கள் வாங்க. அப்போது ஸ்வீட்டி யோமியா கிட்ட, பார் முழு பைத்தியமாக மாறி நிற்கும் என் ஃப்ரெண்டை பார் அப்படிங்கிற மாதிரி சந்திரமணி டைலாக சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அவளும் இவ கூட சுற்றுனா நம்மளும் அடுத்து மென்டல் ஆஸ்பத்திரி தான் போய் சேரணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ அவங்கள இவ்வளோ ஹைட்டில் எழுத சொன்னால் அழைக்க முடியுதா? எருமை மாடுங்களா தடியணுங்களா அப்படின்னு சொல்லி மியாவும் ஸ்வீட்டி போட்டு அவனுங்களை அடிச்சிட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே காம்பவுண்ட் வால் மேலே ஜம்ப் பண்ணி ஏறி உட்காந்துட்டு மேலே உட்காந்து இதெல்லாம் அழிச்சிட்ருக்கீங்க. அப்படியே 5 பேர் சேர்ந்து அங்கே உள்ளதெல்லாம் அழிச்சிட்ருக்கீங்க. பிரின்ஸிபல் அந்த பக்கம் வந்து வரும், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. பார்த்தா தெரில சார், அது செவரெலாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதான் தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா அப்படி தெரிலையே அப்படின்னு அவர் பார்க்க, நீங்கள் அதுக்குள்ளே மேக்ஸிமம் அழைச்சிட்டிங்க, அதனால் எழுதியிருக்க தெரில, ஆனால் ஏதோ இருக்கேன்னு அவர் ஊற்று பார்க்க அதுக்குள்ளே நீங்கள் அதான் நான் சொன்னேன்ல, எங்கள் தாத்தா காலேஜை இதான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுற லட்சணமா? ஒரு ப்ரொஃபஸர் சரியான புண்ணாக்கு மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஆரம்பிக்க. அவரும் ஐயோ இவகிட்ட காலையில் மட்டமாக வேறு சரி நீங்களே க்ளீன் பண்ணி சுண்ணாம்படிக்க வீட்டில் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்ப. அப்படி போயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து துடைக்க
உன்னால் மட்டும் தாண்டி எல்லாரையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சிரிக்கிறாங்க. நீங்கள் பின்னா நான் யார் ஹீரோ அல்ல அப்படின்னு கெத்தாக இருக்கீங்க. இதுக்கப்புறமும் இந்த ஆளை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. சீக்கிரமே இவரை கரெக்ட் பண்ண ஒரு நல்ல ஐடியாவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அடுத்த நாளே ஜிமின் வீட்டு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்பா உன்னை தான் நம்பி வந்திருக்க கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீட்டாக சாரீலாம் கட்டிட்டு தலை நிறையா பூ வச்சுட்டு அவன் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. பதறாத டிகிரா பதறாத, அதெல்லாம் அந்த ஆளை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்க்ரி பேர்ட் மட்டும் வந்து ஆங்க்ரியாக மேலே பஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு காலிங் பெல்லை நீங்கள் அமுத்த அடுத்த நிமிஷம் டோர் ஓப்பன் ஆகுது. பண்ணால் இங்கே நிற்கிறவங்கள பார்த்து நீங்கள் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. யாரும்மா நீனு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு டப்புன்னு காலில் விழுக. ஐயோ அப்படி சொல்லி அவங்க நான் வந்து நின்றுட்டு யாரும்மா நீ வந்த சிறுக்கு காலில் விழுகிற அப்படின்னு. ஐயோ ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி மறுபடியும் காலில். ஐயோ யார் இந்த பொண்ணுன்னு தெரில காலில் விழுகுதுன்ட்டு அந்த அம்மா ஓட நீங்களும் ஆண்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி, ஏன் ஆண்டி என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது இந்த சவுண்டு கேட்டு உள்ளேருந்து ஜிமினோட அப்பா அம்மா இப்போ தான் வெளிவராங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. நீங்கள் மெய்டோட தான் இன்னும் இவ்வளோ நேரம் வல்லு கட்டி இருப்பீங்க. அவங்கள அப்படியே சோஃபாவில் தள்ளி அவங்க காலை பிடிச்சிட்டு அவங்க பயந்து போய் ஐயோ என்னை விட்டுருமா யாருமா நீ. ஒரு வேளை இந்த சைக்கோலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பொண்ணு போல இருக்குது, சைக்கோ கில்லர்னு நினச்சிட்டாங்க உங்களை. ஐயோ கொலைன்னு அவங்க கத்த. இதை கேட்டு பதறி அடிச்சு ஜிமின் அம்மா அப்பா ஓடி வந்து என்னாச்சு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நிற்கிறாங்க. நீங்களும் அப்படியே காலை விட்டு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி ஜிமின் ப்ரொஃபஸர் வீடு தானே இது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதா. அப்போ இவங்க ஏய் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லணும். அவங்க நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அவங்க அந்த அம்மா பயந்து நடுங்கிக்கிட்டே அப்படியே ஓரமாக போக்க. நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த அம்மாவை அப்படியே பார்க்குறீங்க. அந்த அம்மா அவங்கள பார்த்து இன்னும் அலறி அடிச்சுட்டு ரூம்குள்ளே ஓடிடுது, கிச்சனுக்குள்ளே ஓடிடுது. நீங்கள் நம்மளை பார்த்து எப்படி போய்ப்புறாங்க, அவ்வளோ வையமாவாக இருக்கும். இல்லையே கண்ணாடி முடி பார்த்துட்டு தானே வந்தேன், கொஞ்சம் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்க. அவங்களோ ஏம்மா யார் நீ இவ்வளோ நேரம் அப்படியே நின்றுட்டுருக்க, நீ இன்னும் யாருன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறீங்க. எங்கள் வீட்டில் வந்து நின்றுட்டு எங்களே யாருன்னு கேட்குறியா, அப்போது நீங்கள் தான் ஜிமின் ப்ரொஃபஸரோட அம்மா அப்பாவா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க ஆமான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் டபார்னு காலில் விழுந்து அவங்க 2 பேரும் இங்கே நின்றுட்டு இந்த பொண்ணை காணோம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. ஆமாடி என்ன அதுக்குள்ளே காணாம போயிட்டா அந்த பொண்ணு அப்படின்னு இருக்கா. அப்போ டப்புன்னு யாரோ காலை பிடிச்ச மாதிரி இருக்குது. அவங்க 2 பேரும் அட்டன் டயத்தில் குனிஞ்சு பார்க்க நீங்கள் தான் அவங்க 2 பேர் காலையும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சாஸ்ட்ராங்கமாக கீழே கிடக்குறீங்க. ஏம்மா யாருமா நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் பின்னாடி போக பார்த்தா நீங்கள் காலை விடாமல் பிடிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் எழுந்திருப்பேன், என்ன தீர்க்க சுமங்கலியாக இருன்னு சொல்லுங்கள், எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யாருங்க இந்த புள்ள அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துருக்க. அப்போ ஜிமின் அப்படியே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வேலைக்காரி காலில் விழுகும் போதே வந்திருப்பான். அவன் அப்படியே ஸ்டெப்ஸில் நின்று என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்க கை கட்டி நின்றுட்டுருக்கா. நீங்களோ இப்போ இவங்க அம்மா அப்பாவையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உங்கள் காதை பிடிச்சி திருக்கி எழுந்துரடி அப்படின்னு தூக்குறான். நீங்கள் எழுந்திருக்க மாட்டேன் விடுங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்போ தான் எழுந்திருப்பானுங்க. அவங்களோ பயந்துட்டு நல்லா இருமா நல்லா இரு, உனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும், தீர்க்க சுமங்கலா இரு அப்படின்னு 2 பேரும் அட்டன் டயத்தில் சொல்ல படா அடின்னு எழுந்து நிற்கிறீங்க. ஆனால் ஜிமின் இன்னும் காதை விடவே இல்லை. அப்படியே ஐயோ ஆங்கிரி பேட் கையெடுங்க, காது பிஞ்சு தனியாக வந்திருப்பது வலிக்குது அப்படிங்கிறீங்க. அவனும் இங்கே எதுக்கு வந்த அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவங்க அம்மா அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்ச மாதிரி நின்றுட்டு பாருங்க ஆண்டி பாருங்க அங்கிள், ஒரு லவ் பண்ணுற பொண்ணு ஆசையாக லவ்வரை பார்க்க வந்தா நீங்கள் சொல்லிட்டுக்கா. இதோட ஜிமினப்பா ஷாக் ஆகி அப்படி ஜிமினை பார்த்து இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, உன் லவ்வரா அப்படின்னு கேட்க. டேட் அவள் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்ல. எது பைத்தியமா அப்படின்னு அவங்க அம்மா நீங்கள் லூசுன்னு நினச்சி பயந்து பார்க்க. ஐயோ ஆண்டி அப்படி பார்க்காதீங்க, நான் ஒன்றும் பைத்தியம்லாம் இல்லை, உங்கள் பையன் தான் லூஸு அப்படின்னு சொல்கிறீங்க. எது அப்படின்னு ஜிமின் உங்களை அப்படியே அடிக்க பாய. நீங்களும் ஆத்தி அப்படின்னு நான் வந்து போய் நல்லா அவங்க அப்பாவுக்கு பின்னாடிட்டு அங்கிள் காப்பாதுங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல. அவரோ சும்மாரா யாரா அந்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க. அப்போ அவனும் இதான் சொல்கிறாளப்பா ஒரு பைத்தியம், ஃபஸ்ட்டு அவளை வெளியே தள்ளுங்க அப்படின்னு உங்களை கைப்பிடிச்சி இழுக்கிறான். நான் வரமாட்டேன் அங்கிள் ஆண்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்க. அப்போ அவங்களுக்கும் ஏதோ தோண டக்குன்னு உங்களை 2 பேர் சேர்ந்து கைப்பிடிச்சி ஜிமின் கையெடு அப்படின்னு சொல்லி தட்டி விடுறாங்க. நீங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கக்கிட்ட நல்லா ஒட்டி நின்றுட்டு அங்கிள் ஆண்டி இவர் ஒர்க் பண்ணுற காலேஜில் அந்த காலேஜ் ஓனர் பொண்ணே நான் தான்,
எது அப்படின்னு அவங்க உங்களை ஷாக்காக அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் ஆமாம் அங்கே தான் நான் கூட படிக்கிறேன். இவரை எப்போ தடவை பார்த்தனோ அப்போயே எனக்கு பிடிச்சி போச்சு. அப்போலேருந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இவர் தான் ஆங்கிரி பேர்ட் மாதிரி என்னை கொத்தி கொத்தி விரட்டி விடுறாரு. நீங்களே சொல்லுங்க ஆண்டி, எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் உங்கள் முன்னாடி நிற்க அவங்களோ அப்படியே உங்களை மேலேந்திக்கிற வரையும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜிமினோ, உனக்கு எல்லாமே குறைச்சதான், மெயினாக மண்டையில் மசாலா மூளையே இல்லடி, போடி வெளியே அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறான். அப்போ அவங்க அம்மா, ஏய் விடுறா கையை அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே பக்கத்தில் பிடிச்சி நிறுத்திக்கா. நீங்கள் வெவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போய் நல்லா ஒட்டி நின்றுக்கா. உனக்கு என்னம்மா குறைச்சல், ரொம்ப அழகாக ஏஞ்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு திருப்பி டப்புன்னு உங்கள் கால், ஐயோ என்னம்மா பண்ணுற அப்படின்னு. இல்லை ஆண்டி ஆசீர்வாதம், அதான் பண்ணிட்டேனம்மா, பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுக்காதம்மா, பயமாக இருக்குது, எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய், நீ வேறு இப்படி பண்ணி எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிடாதம்மா அப்படின்னு அவங்க அம்மா பயப்படாதீங்க. ஐயோ ஐயோ ஆண்டி பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு ஜிமினோ, தெரியுதுல்ல இவள் கொஞ்ச நேரம் ஆனதுக்கே இங்கே வந்து அதுக்கே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குங்கிறீங்க. இவளோட லைஃப் லாங் நினச்சி பாருங்கள், டெய்லி எனக்கு ஒரு மினி அட்டாக்காவது வந்துடும். இவளெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவுசெய்து இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, நகருங்க, நான் பிடிச்சி தள்ளுறேன், இல்லைன்னா இந்த அட்டைப்பூச்சி ஒட்டிக்கிட்டு நகரவே நகராது. ஏய் ஒழுங்கா வெளியே வாடி அப்படின்னு ஜிமின் உங்களை தோர்த்தா நீங்களோ முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. எதே யோவா அப்படின்னு. ஆமாம் காலேஜில் தான் ப்ரொஃபஸர், இங்கே ஒன்றும் நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபா மேலே ஏற அவனும் உங்களை வந்து பிடிக்க வரான். நீங்கள் சோஃபாலேருந்து அந்த பக்கம் டப்புன்னு குதிக்க அவங்க அம்மா அப்பாவோ ஐயோ ஏம்மா பார்த்து அப்படிங்கிறாங்க. நீங்கள் அஸ்தால்ட்டா அப்படியே குதிச்சு குடுக்குன்னு இந்த பக்கம் ஓடி வரீங்க. பார்த்துமா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்கா. ஜிமின் உங்களை விடாமல் தாத்திட்டு இருக்கா. டேய் ஒழுங்காக வந்துடு, ஒழுங்காக வெளியே போடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்கணும் மறுபடியும் ஓடுறீங்க. அவனும் திருப்பி துரத்திக்கிட்டு வரான். இப்படியே அவங்கள சுற்றி சுற்றி ஓட அவங்களும் ஒன்றுமே புரியாமல் திருத்தலும் முடிச்சு நிற்க நீங்கள் அப்படியே முடிஞ்சா படிங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும் மறுபடியும் மேலே ஓடுறீங்க. அடியே உன்னை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடி வரான். இப்படியே 2 பேரும் ஓடிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ரூமை திறந்து உள்ளே ஓடுறீங்க. ரூமை க்ளோஸ் பண்ண பார்த்தா அதுக்குள்ளே ஜிமின் கையை வச்சு தடுக்கிறான். ஐயோ மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஆங்கிரி பேர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனோட டப்புன்னு கதவை தந்துட்டு உள்ளே வர நீங்கள் ஆங்கிரி பேர்ட் வேணாம் அப்படின்னு அப்படியே 1 by 1 ஸ்டெப் வச்சு பின்னாடி போக. என்னடி வேணாம், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கே வந்திருப்பேன். அது தைரியம்லாம் தேவையில்ல ப்ரொஃபஸர், வீட்டுக்கு வரத்துக்கு அட்ரஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு அந்த நேரத்தில் நக்கல் அடிக்க. நக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை பிடிச்சி இழுக்க நீங்களோ ஐயோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு ஓட பார்க்குறீங்க. இப்போ 2 பேரும் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுக. அப்படியே உங்கள் மேலே ஜிமின் விழுந்து உங்கள் லிப்பும் அவன் லிப்பும் ஒன்றா லைட்டாக உரச நீங்கள் அதுக்கப்புறம் விடுவீங்க. ஐயோ இன்னைக்கு கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிப்பை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் மேலேருந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணி திருப்பி உங்கள் மேலே விழுக்கிறான். இங்கே அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அவன் லிப்பை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே அவன் திரும்ப எழுந்திருக்க முயற்சி பண்ண நீங்கள் அவன் கையை 2 கையும் பிடிச்சி உங்கள் ஹிப்புக்கு பின்னாடி அப்படியே கீழே வச்சு மேலே நல்லா ஏறி படுத்துட்டு இப்போது அவனை கையை கூட நகர்த்த முடியாமல் நீங்கள் கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவனும் உங்களை தள்ளி விட்டு எழுந்து நிற்க ட்ரை பண்ணி அப்படியே உங்கள் மேலேயே படுத்துடுறான். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. போனவங்க சத்தத்தையே காணோம். என்னாச்சோ ஏதாச்சும்னா பாதிரி அவங்க அம்மா அப்பா மேலே வந்துடுறாங்க. வந்து டோரை டப்புன்னு திறக்கா. இங்கே 2 பேரும் படுத்து இந்த குழந்தை பார்த்து ஏச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் திரும்பி நிற்காதீங்க, டக்குன்னு பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி ஜிமினை தள்ளிக்கிட்டு எழுந்து உட்கார. ஜிமினோ யார் இவ இப்படி நடிச்சு கொட்டுறாங்கன்னு பார்க்குறான். நீங்கள் அப்படியே இங்கே பார்த்தீங்களா ஆண்டி, லவ் பண்ணலன்னு சும்மா சொல்லுவார், ஆனால் இப்படி நான் எங்கேயாவது மாட்டினா பிடிச்சி இழுத்து கிஸ் மட்டும் பண்ணுவாராம் அப்படின்னு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அடியே பச்சை பாப்பா மாதிரி நடிக்கிறீடின்னு ஜிமின் முறைக்காளிங்களா. பாருங்க ஆண்டி இப்போ எப்படி என்னை முறைச்சி பார்க்குறாருன்னு அப்படிங்க. ஜிமின் என்ன இதெல்லாம் அப்படின்னு அவங்க அப்பா கடுப்பாக. டேட் அது வந்து அப்படின்னு சொல்லுறது போதும், இதுக்கு மேலே எதுவும் கேட்க வேணாம், அதான் நாங்கள் கண்ணாலே பார்த்துட்டோமே. டேட் அது வந்து உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஓ உன்னோட பாஸ்ட் லைஃப் உனக்கு கஷ்டமாக இருக்கா? டேட் இது என்ன புது ட்விஸ்ட்டு, பாஸ்ட் லைஃபா அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே திருத்தரு 3 பேத்தி பார்க்குறீங்க. அப்போ அவங்க அம்மாவோ இங்கே பாருமா, நீ அவனை லவ் பண்ணுறதுலாம் ஓகே, அவனோட பாஸ்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க. ஜிமினோ மாம் இதெல்லாம் அவளுக்கு தேவையே இல்லாது, இவகிட்ட சொல்லாதீங்க, ஃபஸ்ட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, நான் ஒன்றும் அவளை லவ் பண்ணல அப்படின்னு அவன் கத்துறான். இங்கே பாரு ஜிமின், இங்கே நடந்ததான் நாங்களே பார்த்தோமே, எதுக்கு உன்னையே போய் சொல்லி இப்படி ஏமாற்றிட்டு இருக்க? உன்னால் பாஸ்ட் லைஃப்ல வெளியே வர முடியல தெரியுது, ஆனால் அதுக்குன்னு இந்த பொண்ணு மேலே உனக்கு லவ் இருக்குது, அதையும் நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல.
டேட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் தான் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கும் போது, என்ன அவள் தான் ஒரு சின்ன பொண்ணு உன்னை எழுத்து கிஸ் பண்ணான்னு சொல்கிறியா? இதை நாங்கள் நம்பணுமா? நீங்கள் அதானே அப்படி கேளுங்க அங்கிள். இப்போ நீங்கள் பாஸ்ட்லாம் மறந்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ ஜிமினோட கல்யாணம் இருக்கணும் அந்த மைண்ட் செட்டில். அப்பா அங்கிளாச்சும் நம்ம வழிக்கு வந்தார் அப்படின்ட்டு, ஆண்டி நீங்கள் மட்டும் சும்மா இருக்கீங்க, இவங்களையும் கிளப்பி விடுவோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள் ஆண்டி, அது எப்படி ஆண்டி ஒரு பொண்ணு ஒரு பையனை இப்படி எழுத்து கிஸ் பண்ணுவாளா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஆண்டி, நீங்களே சொல்லுங்கள் ஆண்டி. நான் எப்படி அவர் தான் என்ன திடீர்னு பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுவார், அப்புறம் அவராகவே தள்ளி விட்டு என்கிட்ட பேசாதுன்னு சொல்லுவார். என்ன ஆண்டி நான் பண்ணுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் விட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட ஜிமினோ, நான் இப்போ இதெல்லாம் அப்படி பண்ணுங்கிற மாதிரி அவன் பார்க்க, நீங்கள் மாட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாட்டாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அது சீரியஸாக போயிட்டுருக்காது, உங்களுக்கே தெரில. இங்கே பாரு, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச்சில்லை. அம்மா உன் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. நான் நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். இதுக்கு மேலே இங்கே இருக்க ஜிமன் ஒழுங்காக கொண்டு போய் வீட்டில் விட்டு வா. எதை நானா? அவ்வளோ தானே வந்தா அவ்வளோவே போவா, நீங்கள் விடுங்க டேட் அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படிலாம் அனுப்பக்கூடாது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வயசு பொண்ணு வேறு, ஒழுங்காக கொண்டு போய் வீட்டில் விட்டுவா. யார் இவ்வளோ வயசு பொண்ணு சரியான வானரும் அப்படின்னு ஜிமின் திட்டிகிட்டே வர. என்ன ஆங்க்ரி பேட், ரொம்ப கோவமாக இருக்கீங்க விளையாடி நீங்கள் வேணுக்கிட்டே அவங்க கிட்டே போய் அஸ்கி வயசில் கேட்க ஆகணும். ஏய் காலையில் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருட்டி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்ட்டு அவன் வர. நீங்களும் ஹாய் ஜாலி, இன்னைக்கு ஆங்க்ரி பேர்டோட ஒரு ட்ரைவ் போகிறோம் அப்படின்னு ஜாலியாக வரீங்க. அப்போ ஜிமினோ கார்க்கே எடுக்க நீங்கள், ஏன் உங்ககிட்ட தான் பைக் இருக்குல்ல, பைக்கில் போகலாம். ஏன் காரில் போனால் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். பைக்கில் தான் போகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை முறைக்க அவங்க அப்பாவை, ஏண்டா பைக்கில் தான் கொண்டு போய் விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கீயெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஜிமினுக்கு செம்ம கடுப்பாக்குறான். நீங்கள் ஹை வந்தனாலே நமக்கு அங்கிள் ஆண்டி நமக்கு சப்போர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சோ ஸ்வீட், தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு அவங்க கண்ணத்தில் ஒரு கிஸ்ஸை போட்டு அப்படியே ஐஸ் வைக்க அவங்களும், சரிடா இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே சொல்ல. அவரும் எனக்கும் தான், இருந்தாலும் உடனே முடிவு பண்ணக்கூடாது, அவங்க அப்பா கிட்டேயும் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நீங்களும் அப்படியே ஜாலியாக வரீங்க. சும்மா உங்களை முளைச்சிட்டே வந்து அப்படியே பைக்கை எடுத்துகிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு உட்கார் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ரெண்டு பக்கம் காலை போட்டு அப்படியே உட்காந்து அவன் இப்போ அப்படியே ஹோல்ட் பண்ண. அவனும் ஏய் கொயரி அப்படின்னு சொல்லி தட்டி விடுறான். என்ன ஆங்கிரி பேட், இப்போ என்ன நான் கை வச்சதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிட்டீங்களா? பாரு ஒழுங்காக பின்னாடி பிடிச்சி உட்காரு, தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லி தள்ளுறான். எங்கே தள்ளி உட்காருது? பைக்கை பார்த்தீங்களா இமயமலைஸ் மாதிரி இருக்குது, அங்கே மேலே உட்காந்தேன்னா எதை பிடிக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை, உங்களை தான் பிடிச்சாகணும். அப்புறம் இல்லாட்டி சறுக்கிட்டு வந்து உங்கள் மடியில் தான் உட்காருவேன் அப்படிங்கிறீங்க. இதுக்கு தான் நான் காரில் போகலான்டேன். இப்போ என்னத்துக்கு நீ வந்து பைக்கில் இறங்கடி, நம்ம கார்லேயே போகிறான்ட்டு திருப்பி இறங்க போகிறான். ஐயோ திருப்பி இந்த முறுக்கு மரம் ஏறிடுவானே அப்படின்ட்டு, அது சரி சரி உங்களை நான் டச் பண்ணல, போங்க போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்கார. அவனும் அது அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்த அவ்வளோதான் அப்படின்ட்டு அவனும் ட்ரை பண்ண. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி, ஆண்டி அங்கிள் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அவனும் இப்போ இம்சியை கொண்டு போய் வீட்டில் தள்ளி விட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரைவ் பண்ணிட்டுருக்க. கொஞ்சம் தூரம் போனதுமே நீங்கள் அப்படியே கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அப்படியே ஜிம்மினை ஹக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு உட்கார. அவனும் ஏய் கையறி கத்திட்டேக்கா. யோ எங்கேயா பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா கையெடுன்னு சும்மா கொய்யாமையான்னு கத்திட்டே இருந்தா அப்புறம் நீ என்னை கடத்திட்டு போகிறேன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு ஜிம்மின் அப்படியே மிரர் வழியாக அவங்கள பார்க்க, என்னை பற்றி தெரியும்ல, சொன்னால் செஞ்சுருவேன், பைத்தியக்காரி செஞ்சாலும் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாம் எந்நேரம் அப்படியே தலையில் அடிச்சுட்டு, இந்த பைத்தியத்தை நான் எதாவது பண்ணலாம் பார்த்தா இந்த பைத்தியம் என்ன ஏதாவது பண்ணிடும் போல இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு வீட்டு வாசலில் வந்து நிறுத்துறான். அடா பரவாயில்ல ப்ரொஃபஸர், என் வீடெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அவனும் உங்களை முறைக்கிறான். அதானே ப்ரொஃபஸர், நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்க, என் வீடு தெரியாமல் இருக்குமா? சே எனக்கு தான் மூளையே இல்லை, அதாண்டி சொல்கிறேன், உனக்கு மூளையே இல்லை, அதான் என் பேர் சுற்றிட்டு இருக்கேன். ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, தேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உங்கள் அப்பா கிட்ட. ஐயோ அப்பாவை பார்க்கணுமா, இப்போ ஏன் மாமனாரை பார்க்கணும் அவசரத்தை பாரு, அதான் நாளைக்கு அங்கிள் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டார்ல, நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க, போங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் சீக்கிரம் முடிங்க, அப்போ தானே நம்ம மேரேஜ் வேலையாக ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு. பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோ அங்கேருந்து அவங்கள முறைச்சிட்டே கிளம்ப. நீங்கள் அப்படியே ஜாலியாக சிரிச்சிட்டே வீட்டுக்குள்ளே வரீங்க. அங்கே அவங்க அப்பா ஹாலில் அவங்க அப்படியே எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காரு. என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு. ஹாய் டாடி அப்படின்னு கொடுக்கணும் ஓடி போய் அவரை ஹக் பண்ண. எங்கடா போயிட்டு வரா இவ்வளோ காலையில் அப்படின்னு. டாடி அவங்க கேட்டால் ஒரு விஷயம். நீ எப்போ சொல்வேன்னு அப்பா அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன், சொல்லு
பிகாஸ் உங்கள் அப்பாவோட காலேஜ் அவருக்கு தெரியாமல் இருக்குமா என்ன நடக்குதுன்னு. உங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஸோ அவர் பிஸ்னஸ்னு அலைஞ்சாலும் உங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவார். உங்களுக்கு அம்மா இல்லை, அவர் தான் எல்லாமே பண்ணுவார். அப்படி இருந்தும் அதனால் செல்லம் கொடுத்து வளர்த்து இப்படி ஆகிட்டீங்க நீங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் சேட்டை பிடிச்ச பிள்ளை தான், நான் ரொம்ப நல்ல பிள்ளை அப்படிங்கிறனால உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் காலேஜில் நடக்கிறதுலாம் பிரின்ஸிபல் மூலியமாக உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்களாக சொல்லட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பார். நீங்கள் எதுனாலும் உங்கள் அப்பா கிட்டே ஷேர் பண்ணுற பர்சன் தான். ஸோ இப்போ தான் உங்கள் அப்பா கிட்டே ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறீங்க. அப்பா, அது நம்ம காலேஜில் ப்ரொஃபஸராக கதை கேள்விப்பட்டோமா, ஜிமின் ப்ரொஃபஸர். அதே தான்ப்பா, உங்கள் காதுக்கும் வந்திருக்கோம். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா. நான் கேட்டது வரைக்கும் நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்ல, இதுவும் அப்படின்னு சொல்ல உங்கள் அப்பாவும் சரிடா, என் பொண்ணு கேட்டு நான் எதையும் இல்லைன்னு சொன்னதில்ல, உனக்காக அவங்க அப்பா அம்மா கிட்டே நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இப்போ அப்பா கூட சாப்பிட வரியா? ஐயோ அப்பா, நீங்கள் இன்னும் சாப்பிட்லையா? என் செல்ல மக்கராணி இல்லாமல் நான் எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ சாரி டாடி, அவங்கள பார்க்க போகிற அவசரத்தில் காலையிலே கிளம்பி ஓடிட்டேன். சே, போனவளுக்கு ஒரு வாய் காஃபி கூட கொடுக்கல அந்த வீட்டில். இருக்கட்டும், என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் அப்புறமே பேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் புலம்ப. அதுக்குள்ளேயே அவங்கள வாட்டி வதக்க ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னு உங்கள் அப்பா சிரிக்கிறாரு. அப்பா அப்படின்னு சும்மா சொன்னேன்டா, என் லிட்டில் பிரின்சஸ் எங்கே இருந்தாலும் பிரின்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் எப்போவுமே உங்கள் அப்பாவுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. அவர் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் அவரும் சாப்பிட்றாரு. இப்படி அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டேவே அவங்க அப்பா வந்துட்டு ஜிமினோட அப்பா மீட் பண்ணுறாரு. சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்பா ஜிமினோட பாஸ்ட் லைஃப் பற்றி அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்ட. அது எங்கள் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் கல்யாணமே வேணான்ட்டு சுற்றிட்டுருக்கான். நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், அவனை மனசை மாற்றவே முடியல. ஆனால் உங்கள் பொண்ணு நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் அதை நினைக்கிற மாதிரி கரெக்டாக என் பொண்ணு சின்ன பொண்ணு, அவளுக்கு விவரம் பத்தலை, ஏதோ அந்த பையன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா அப்படி தான் நானும் நினச்சிட்ருந்தேன். ஆனால் என் பொண்ணு எந்த ஒரு விஷயத்தையும் இவ்வளோ தீவிரமாக எடுத்துக்கிட்டு பண்ணுறதில்ல. அவளுக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி தான். அதே சமயம் ஒரு விஷயம் வேணும்னு பிடிவாதமாக இருந்தால் அதை கண்டிப்பாக அடைஞ்சே தீர்வா. அதில் பிடிவாதம் மட்டும் இல்லை, அவளுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் எந்த பொருளையும் அவள் வச்சுக்கணும்னு யோசிப்பாள். அந்த மாதிரி தான் உங்கள் பையனை நான் பொருள்னு சொல்லவல்ல, அது மாதிரி அவளுக்கு வேணுங்கிற இத்தனை வருஷத்தில் அவங்க அம்மா இல்லைன்னு அவள் ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை. ஏன்னா அவளுக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா நான் இருக்கேன், அது போதும்னு தான் என் பொண்ணு நினச்சிருப்பா. இதனால் வரைக்கும் நானும் அவளுக்கு ஒரு சித்தியை கொண்டு வரணும்னு நினச்சதில் அவளும் என்கிட்ட எனக்கு அம்மா இல்லைன்னு கேட்டது கூட இல்லை. அப்படிப்பட்ட என் பொண்ணு முறை என்கிட்ட கேட்டது உங்கள் பையனை மட்டும்தான். அதனால் அப்படின்னு அவரும் யோசித்து சொல்ல, ஜிம்ன பாவம் எனக்கு புரியுது, இதில் நானோ இல்லை நீங்களோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம பசங்க தான் வாழ போகிறாங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும். ஜிமினோட பாஸ்ட் லைஃப் பற்றி நாம் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசலாம். அதுக்கப்புறமும் அவளுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்புறம் ஜிமினை சரி பண்ண வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போது ஜிமின் அம்மா தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி, அத்தம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு வளவலன்னு அவங்கள பேச விடாமல் நீங்களே சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, உங்களுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் டேப்லெட் போடுறீங்களா, ஓ அதெல்லாம் இல்லையா, சரி இந்த வயசானவங்களால அதெல்லாம் இருக்குமே, ஆமாம் சீரியல்லாம் பார்க்குறீங்களா, என்ன சீரியல் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள், அப்படி எப்படின்னு போட்டு சாவடிக்க அவங்களோ, அம்மா என்னை கொஞ்சம் பேச விடு அப்படின்னு அவங்க நீங்கள் ஓகே சரி ஆண்டி பேசுங்க ஆண்டி. எப்பா யாரடி அந்த பக்கம் அப்படின்னு ஸ்வீட்டிமியா, அதுவா என் மாமியார்டி. மாமியாரா, கல்யாணமாக்கல, எந்த மாமியார்டி அப்படின்னு அவளுக்கு முழிக்கா. நம்ம ஜிமின் ப்ரொஃபஸர் அம்மாடி, ஏதோ ப்ரொஃபஸர் அம்மாவா அப்படின்னு அவளுக்கு 2 பேரும் தெரிச்சு ஓட, பயந்தாங்கலிங்க அப்படின்ட்டு அவளுங்க எடுக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு நீங்கள் கேட்க, காலேஜில் இருக்கேடா. ஆமாம் ஆண்டி, நம்ம காலேஜ் தானே, அதனால் யாரும் என்ன கண்டுக்க மாட்டாங்க, நீங்கள் சொல்ல வந்தது சொல்லுங்கள் ஆண்டி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஃப்ரீ பீரியட் தான். சரிடா, அது உங்ககிட்ட நேரில் தான் பேசணும், நீ தோ இப்போவே கிளம்பி வர ஆண்டி, ப்ரொஃபஸரையும் கூட கூட்டிகிட்டு வரணும்னா சொல்லுங்கள் ஆண்டி. ஐயோ அவனை பிடிச்சிட்டு இதை இழுத்துட்டு வந்துடாத அப்படின்ட்டு அவங்க, அதெல்லாம் வேணாம்மா, அவெல்லாம் வேணாம், நீ மட்டும் வரியா ஆண்டி, உனக்காக கோயிலில் வெயிட் பண்ணுறேன், இதோ 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், அவ்வளோ சீக்கிரம்லாம் வர வேணாம், பொறுமையாகவே வாமா, இவன் என்ன எல்லாத்துலேயும் இப்படி இருக்கா அப்படின்ட்டு அவங்க பயப்படுறாங்க. சரின்ட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணதுமே அடுத்த நிமிஷம் பிரின்ஸிபல் முன்னாடி, ஐயோ எனக்கு ஹெவியாக தலை வலிக்குது பிரின்ஸிபல் அப்படின்னு நிற்கிறீங்க. இப்போ எதுக்கு இந்த ஹெவி பர்ஃபார்மன்ஸ், என்ன உனக்கு வேணும் அப்படின்னு அவர் பார்க்க நீங்களோ கண்டுபிடிச்சிட்டாரா, சரி அதான் தெரிஞ்சு போச்சே, அப்புறம் எதுக்கு பச்சையாக நடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு. அதே நான் என்னோட வருங்கால மாமியாரை பார்க்க போகிறேன்,
எது அப்படின்னு அவர் குடிச்சிட்டு இந்த தண்ணி பொறையிறவங்கள பார்க்க, ஜிமின் ப்ரொஃபஸர் அம்மா தான், எது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, என்ன ப்ரொஃபஸர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்க, ஏம்மா நான் ப்ரொஃபஸர்மா காலேஜில் இருக்க தெரிஞ்சால் போகுது, இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு அவர் பார்க்க, சரி ஓகே அவங்கள பார்க்க போகிறேன், அதனால் எனக்கு இன்றைக்கி ஹாஃப் டே லீவு. அப்புறம் என் ப்ரொஃபஸர் ஹப்பி என்னை பற்றி கேட்டால், அந்த மனுஷன் ஒன்று கேட்டால் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க, கேட்பார், கேட்டால் மேடம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போக, எல்லாம் நேரம் அப்படின்னு அவர் தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் இங்கே உங்கள் ஸ்கூட்டி எடுத்து அடுத்த நிமிஷம் கோயிலில் வந்து நிற்கிறீங்க. பரபரப்பா, ஆண்டி ஆண்டி என்னாச்சு, என் ஆண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு தேட, அவங்களும் என்ன ஏதோ தெரிஞ்ச சத்தமாக கேட்குதுன்ட்டு எட்டி பார்க்குறாங்க. கோவிலில் பெருசாக யாரும் இல்லை, அதனால் அவங்களுக்கு நல்லாவே நீங்கள் கத்துற கேட்கு. ஐயோ இவன் நான் அதுக்குள்ளே அங்கே ஊரை கூட்டிகிட்டு இருக்கான்னு கொடுக்கணும் முடியாது, என்னம்மா பண்ணுற அப்படின்னு. ஆண்டி உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் கூட டக்குன்னு ஃபோன் பண்ணி வா, நான் பயந்துட்டேன் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு. ஆண்டி ஆர் யூ ஆல்ரைட், வரீங்களா ஹாஸ்பிட்டல் போகலாமா, ஏம்மா நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயை அப்படியே பொத்த நீங்கள் அப்படிங்க. அவங்களும் என்னடி வாய் தந்தா பேச அப்படிங்க. நீங்கள் அப்படின்னு அவங்க கையை காட்டா, ஓ நான் தான் வாய் பற்றிருக்கேனா அப்படின்னு கையை எடுக்க, நீங்கள் என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையான்னு படபடன்னு போறிய. அவங்களும் இதுக்கு நீ வாயை மட்டும் இருக்கலாம். அவங்களும் ஏம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை கொஞ்சம் பேச விட்டியா, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் எதோ ஆரம்பிக்க, வாயில் கவி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி நான் என்ன குழந்தையா, இப்போ வாயில் கை வைக்க போறியா இல்லையா, உங்கள் பையனுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சுக்கிறீங்க. அவங்களும் வாயவே திறக்கூடாது நான் பேசுகிற வரைக்கும் ஓகே அப்படின்ட்டு. அது வந்து ஜிமின் ஜிமின் ப்ரொஃபஸர், ஏய் வாயில் கவி இப்போ தானே சொன்னேன் வாய் திறந்த. சரி ஆண்டி இப்பெல்லாம் மிரட்டாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. சரி சரி அப்படியே உடனே உலக நடிப்பு நடிச்சு கொட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோ, எனக்கு தெரியாத உன்னை பற்றி சரியான வாள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ண. அவங்களோ, இங்கே பாருடா விளையாட்டெல்லாம் ஒதுக்குவி, நான் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளு, சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு காதை குறைஞ்சிட்டே கிட்ட போக, படுத்துறாடா அப்படின்ட்டு. இங்கே பாருமா ஜிமின் ஜிமின் ப்ரொஃபஸர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார் அதானே அப்படிங்கிறீங்க. இது எப்படி உனக்கு தெரியும், அதை நேற்று டேடி ஜிமின் ப்ரொஃபஸர் அப்பாவை பார்த்ததை என்கிட்ட வந்து நைட்டே சொல்லிட்டார். ஓ அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் முடிவு என்னடா, என்ன முடிவு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஜிமினா அதில் ஒரு மாற்றமும் இல்லை, ஜிமின் ப்ரொஃபஸர் தான் என் ஹஸ்பண்ட், நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏன் நிஜமாக தான் சொல்கிறியா, அவன் லவ் பண்ணான், அதனால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், அவன் மனசை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், அதான் எனக்கே தெரியுமே. நீயும் இந்த 1 இயராக அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது, இப்போது நீ 3rd இயர் தான் படிக்கிற, அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம காலேஜ் தானே, நான் பாஸ் போட்டுருவாங்க, நான் உன்னோட கல்யாணம் பண்ணிக்கணும் ஆண்டி ப்ளீஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்கள அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து தாவங்கிட்டே பிடிச்சி, ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு. ஹே உனக்கு சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையாடி, எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கோ ஏன் ஜிமின் அப்பாவுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லைடா, ஆனால் அவன் இதுக்கு சம்மதிக்கணும்ல, அதெல்லாம் ஏன் பொறுப்பு ஆண்டி, நான் இருக்கும் போது நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, ஜிமின் ப்ரொஃபஸரை நான் கரெக்ட் பண்ணிடுவேன், நீங்கள் கல்யாணத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள். நிஜமாவாடி சொல்கிற அப்படின்னு அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்க்க, அதுக்கெல்லாம் ஐடியா இல்லாமையா இதுக்குள்ளே இறங்கியிருப்பேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கட் பண்ணால், இப்போது ஜிமின் உங்களை முறைச்சிட்டு அப்படியே மனமேடியில் உட்காந்துருக்கோம். நீங்கள் அப்படி ஜாலியாக என்ன ஆங்கிரி பேட் என்னையே இப்படி குறுன்னு ரொமான்டிக்காக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, அவன் இன்னும் உங்களை அப்படியே ரொம்ப மறைக்காதீங்க, அக்னி குண்டத்தில் இருக்க அக்னியை விட அவங்க மூக்கிலேருந்து வர போகாத அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, பா ஐயரே ஏதோ கருகிற ஸ்மெல் வரல அப்படின்னு கேட்க, அவரும் ஏம்மா சத்த சும்மா இருக்கியா, அந்த பையன் மறைக்கிற மாதிரி எனக்கே குழந்தை நடக்குது, நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் பயந்தா வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி. என்ன ப்ரொஃபஸர் கடுப்பாகுதா அப்படின்னு கேட்க, இங்கே பாருடி மூட்டு உட்காந்துரு வர்ற ஆத்தத்துக்கு அப்படின்னு. வேணும்னா நீங்கள் கல்யாணத்தை நிறுத்துங்களேன், அப்புறம் நான் இதை ஆட்டி காட்டுவேன் அப்படின்னு ஃபோனை கையில் ஆட்டி காட்டுறீங்க. அவங்கள முறைச்சிட்டே உட்காந்துருக்கா. சரி சரி நேரம் ஆச்சு தாலியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மா வந்துருக்கா. ஜிமின் அம்மாவும் முறைக்கா. அவங்களும் தீ முறைச்சே கொண்டுருவோம் போல. ஐயோ ஐயரே போதும் நீங்கள் மந்திரம் சொன்னது, கொடுங்க தாலியை கட்டட்டும் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவர் கொடுக்க. இப்போ அதை எடுத்துகிட்டு கிட்ட போகிறான். அப்போ வரைக்கும் எனக்கு மனசே இல்லை, தாலியை கட்டுறதா வேணாமான்னு. தாலியும் உங்களையும் பார்க்க நீங்கள் ஐயோ கடைசி நேரத்தில் மனசு மாதிரி தலையை தூக்கி போட்டு போயிடுவானோ அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து அவங்ககிட்ட, இப்போ மட்டும் நீங்கள் கட்டலை அப்படின்னு. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமாக அவனை கிஸ் பண்ணதெல்லாம் அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள், இந்த ரெக்கார்டை நான் காமிச்சா எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணாதான் தான் நினைப்பாங்க.
நான் தான் உங்களை கிஸ் பண்ணேங்கிறது உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த கிஸ்ஸை பார்க்கும்போது நீங்கள் தான் என்னை ஹராஸ்மெண்ட் பண்ணாதான்னு நினச்சிக்குவாங்க. ஸோ உங்கள் பேர் தான் டேமேஜ் ஆகும் அப்படின்னு நீங்கள் அவனை கிளப்பி விட்டுருக்கீங்க. அதில் தான் அவன் கடுப்பாகி இப்போ கல்யாணம் பண்ண உட்காந்துருக்கான். நீங்கள் மறுபடியும் ஃபோன் எடுத்துக்காட்டும் அவன் செம்ம கடுப்பாகி அந்த ஃபோனை பிடிச்சி அங்கே எரிஞ்சிட்ருக்கல அக்னி குண்டம் அதில் தூக்கி போட நீங்கள் ஆத்தி அப்படின்னு பார்த்துட்டு அது பண்ண என்ன இதில் கொஞ்சம் தான் இருக்குது. நிறையா கிளிப்பிங்ஸ் காப்பி எல்லாம் சேவ் பண்ணி வேறு டிவைஸில் சேஃப்டியாக வச்சுருக்கேன். எப்படி வசதி அப்படின்னு சொல்லி மறுபடியும் மிரட்ட அவனும் கோவமாக அவங்க கழுத்தில் தாலி கட்டுறான். உங்களுக்கோ அப்பாடா ஆங்கிரி பேடா எப்படியோ சம்மதிக்க வச்சிட்டோம் அப்படி நிம்மதியாக இருக்கா. பட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இப்படிக்கெல்லாம் நடக்குது, இது எங்கே கொண்டு போய் முடியும் போதும்னு பயத்தில் தான் இருக்காங்க. ஜிமின் வேண்டாம் வெறுப்பா தாலி கட்ட ஷம குசியில் இருக்கீங்க. இங்கே ஸ்வீட்டி மியா ஆரியன் ரேயான்லாம் அப்படி பாவி நினச்சதை சாதிச்சிட்டா. ஆனாலும் இவளை நினச்சி கவலையாக இருக்குது. அவருக்கு இது வாழ மாட்டேன் டிவோர்ஸ் தரேன்லாம் சொன்னான். ஏண்டி கல்யாணம் ஆகும்போதே இப்படி பேசுகிற அபசகுணமா அப்படின்னு ஸ்வீட்டி மியாவை திட்ட. எனக்கு பயமாக இருக்கும் மச்சான், இவன் எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாக பண்ணுறா அப்படின்னு அவங்க பயந்துட்டுருக்க. நீங்கள் இங்கே ஹாப்பி மூடில் தான் இருக்கீங்க, குமுதா ஹாப்பியாக என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அதுக்கு அடுத்தது சண்டைங்கள்லாம் நடக்குது. வேண்டாம் இருப்பா தான் எல்லாத்தையும் ஜிம்மின் செய்கிறான். அடுத்த நைட்டு ஃபஸ்ட் நைட் ரூம் நீங்கள் அப்படியே கடன்னு ரூம்குள்ளே வர்றீங்க. வந்ததுமே ஜிம்மின் உங்களை அப்படியே முறைச்சிட்டு நிற்கா. என்ன ஆங்கிரி பேட், நான் எப்படி சொன்னதை செஞ்சு காட்டிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரீங்க. அப்போது ஜிமினோ அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சுன்னு இருக்கா. ஆ ஆ ஆ அப்படின்னு நீங்கள் டக்குன்னு கையை தட்டி விட அவனும் அப்படியே உங்களை பயங்கரமாக முறைக்கிறான். என்னடி நினச்சிட்டு இருக்க? இப்படிலாம் பண்ணி நீ தாலி வாங்கிட்டா பெரிய இவளா இன்னும் நீ வந்துட்டு பொண்டாட்டி ஆயிடுவியா? இங்கே பார், உனக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை, புரிஞ்சதா? இனி நீ யாரோ நான் யாரோ, வெளியில் மட்டும்தாண்டி நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீ என்னோடய ஒய்ஃப்னு நீயே சொல்லிக்க வேண்டியதான். சீக்கிரமே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து தலை மொழிவிட்டு போகிறேன் பார், அது வரைக்கும் என்கிட்ட வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தலைவாணி பெட்ஷீட்லாம் எடுத்து உங்கள் மேலே போட நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. என்ன இவனை மாற்றிலாம் நினச்சா ஃபர்ஸ்ட் நைட்லேயே இப்படி பேசுகிறான். ஹீரா இதுக்கெல்லாம் நீ பயப்படா, எப்படி அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறவ தானே நீ, ஃபீல் பண்ணாத விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் பெட்ஷீட் தலைவாணி தூக்கிட்டு வந்து பெட்டில் போட அவனும் உங்களை முறைக்க. ஆங்கிரி பேர்ட் ப்ரொஃபஸர் அப்படியே முறைக்கிறீங்க. நீங்கள் சொன்னால் நான் கீழே போய் படுத்துடணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. நானும் உங்களை மாதிரி பெட்டில் படுத்து தான் படுக்கணும். எனக்குலாம் கீழே படுத்தா தூக்கம் வராது, நான்லாம் அப்படி படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே படுக்கிறீங்க. அப்போ அவனும் இம்சை அப்படின்ட்டு கீழே இருந்து போக நீங்கள் அப்போ நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். எது? ஆமாம், என்னை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. எங்கே என்னோடய அழகில் மாங்கி எதை அப்படின்னு கிட்ட வர அது என்கிட்ட மாங்கி ஏதாவது நமக்குள்ளே எசக்க பசக்காக நடந்துடணும் பயந்து தானே பெட்ஷீட் தலைவாலாம் தூக்கிட்டு கீழே ஓடுறீங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் ஆமாம், இந்த அம்மா பெரிய பேரழகி, இவங்க அழகில் நான் வாங்கிட்டாலும் இங்கே பார், நீ இல்லை இந்த உலகத்தில் உள்ள எத்தனை அழகி வந்து நின்னாலும் என்னோட கைராக்கு முன்னாடி யாருமே கிட்ட நிற்க முடியாது. ஆமாம், பெரிய கயிறா உலக அழகியாவ அப்படி சொல்ல ஜிமினுக்கு கோவம் வந்தது. அப்படியே வந்து உங்கள் கழுத்தை மறுபடியும் பிடிக்க, ஐயோ இவன் கொண்டுருவான் போலையே அப்படின்றீங்க. கையை அப்படியே தட்டி விட்டு, ஐயோ ஆங்கிரி பட் லூஸு ஏன் கழுத்தை பிடிச்சா அப்படின்னு கேட்குறீங்க. பார், உன் வாயிலேருந்து கயிறாங்கிற பேர் கூட வரக்கூடாது. என்னோடவ, அவளை பற்றி நீ பேசக்கூட தகுதி இல்லாதவ. உனக்கு என்னடி தெரியும் என் கயிறாவை பற்றி? நான் எவ்வளோ லோ பண்ண தெரியுமா? என்னை விட்டு போயிட்டா, அதான் போயிட்டால ஏய் அப்படின்னு ஜெமின் செம்ம காண்டா அப்படியே முறைக்கா. கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. உங்களுக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்தது. ஐயோ ரொம்ப விளையாடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், உங்களுக்கே புரியணும். நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டா அதை விட பெட்டரா எது அது ஒன்று போனால் அதை விட பெட்டரா இன்னொன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இறந்து போனவங்க பின்னாடி நம்ம ஒன்றும் போக முடியாதே. அதனால தாண்டி அவன் நினைவுகளோடு வாழ்ந்துட்டுருக்க. நீ தான் தேவையில்லாமல் என் லைஃப்பில் குறுக்க வந்து தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ண? நீங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் ப்ரொஃபஸர். உங்கள் மனசில் நான் இல்லை? இல்லாடி இல்லை, நான் இருக்க போய் தானே ஒவ்வொரு டைமும் உங்கள் மடியில் உட்காந்து உங்கள் கழுத்தை கட்டிக்கிட்டுன்னு நான் கிஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா என்னை தள்ளி விட்டுட்டு உடனே எந்திரிக்க அவ்வளோ நேரம் ஆக போகுது. ஆனால் கிஸ் பண்ணும் போதெல்லாம் அப்படியே ரசித்து தானே நீங்கள் கூட இருந்தீங்க. அப்புறம் மட்டும் வேணான்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்ல இப்போ தான் ஜிம்மில் யோசிக்கிறோம். ஆமாம், இப்போ கிஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம ஏன் உடனே தள்ளிவில்லை? சே, அப்போ பண்ண தப்பு தான். சின்ன பொண்ணாச்சு நம்ம விட்டது எவ்வளோ பெருசாக வந்து நிற்குது அப்படின்னு அவன் நினச்சிட்டு. இங்கே பார், அதெல்லாம் இல்லை, நீயாவே நினச்சிட்டு காதல் கத்திரி கண்டுட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. என் மனசில் என் கயிறாவை தவிர யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கோவமாக போய் அங்கே பால்கனி நின்று அப்படியே ஸ்மோக் பண்ண.
இந்த ஆங்க்ரி பேர்டை எப்போ கரெக்ட் பண்ணி நான் எப்போ குடும்பம் நடத்தி எப்போ புள்ள பெற்று அடா போங்கடா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஸ்வீட்டாக இருக்குன்னா எனக்கு மட்டும் இப்படி ஒரு ஆங்க்ரி நைட்டாக போச்சு அப்படின்ட்டு சரி இரா தூங்கு அடுத்த நாள் ஏதாவது செய்கிறத பற்றி யோசிக்கலாம். பட் இன்றைக்கி கோட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. கோட்டாவது கோட்டானாவது கிட்ட போனோம் அடித்து கொண்டுருவான் படுத்து தூங்குடி மூடிட்டு அப்படின்ட்டு நீங்களே அப்படியே ஐம்பொலனே அடக்கிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் அவன் அப்படியே வந்துட்டு காலேஜ் கிளம்ப போய் குளிச்சுட்டு இருக்க நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தடா பின்னாடியே பாத்ரூம்குள்ளே அவனாலையா அவன் கடுப்பாயிரான். ஏய் எங்கடி கூடவே வர அப்படின்னு. நானும் குளிக்கணும் நானும் காலேஜ் போகணும்ல எனக்கும் டைம் ஆச்சு அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் தேடியை தானே படிச்சிருங்க. ஸோ அவனும் உங்களை முறைச்சிட்டு சரி நீயே மொதல் குளிச்சுதால அப்படின்ட்டு வெளியே போகிறான். நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு பிடிச்சி கையை பிடிச்சிருக்க. ஏய் உனக்கு இவ்வளோதான் லிமிட் பார்த்துக்கோ. தேவையில்லாமல் லிமிட் க்ராஸ் பண்ணிட்டு இருந்தால் இவ்வளோதான். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து அனுப்புறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக கத்திட்டு போவேன் அப்படின்ட்டு நீங்கள் எப்போ நடக்கத்தானே தட்டி விட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு ஷவர் பண்ணிட்டே யோசிச்சுட்ருக்கீங்க. குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமையே வெளியில் வரீங்க டவலோட. உங்களை அப்படி பார்த்துட்டு ஏய் அறிவில்லை இப்போல்லாம் வந்து நின்னா அப்படியே நான் வாங்கிடுன்னு நினச்சியா முண்டோம் அப்படின்னு திட்டிட்டு அவன் உள்ளே போய் அங்கேருந்து உங்கள் ட்ரெஸ் எடுத்தவங்க மூஞ்சிலே விட்டாரியா. நீங்கள் சே நம்ம வீடு நினைப்பிலே அப்படியே வந்துட்டேனே அப்படின்னு உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஆக்சுவலி உங்கள் வீடு நினப்பில் அப்படியே மறந்து தான் வந்திருப்பீங்க. வேணும்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவன் அப்படி சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன நம்மளை இப்படி சொல்லிட்டாரு நம்மளை பார்த்தா என்ன அலையிற கேஸ் மாதிரியே இருக்குது சே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டேன். சரி எப்போவும் திட்டுறது தானே இப்போ என்ன புதுசாக அப்படின்னு அப்போ கூட பெருசாக எதுவும் நினச்சிக்காமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வரீங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாவோ என்னம்மா ஆச்சு அப்படின்னு உங்களை ஏதோ போருக்கு போயிட்டு வந்த மாதிரி வரவேற்க நீங்களோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை எப்போ உள்ளதான் அடிலாம் ஒன்றும் விழுகல பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாத்துலேயும் உனக்கு விளையாட்டு எப்படி தான் இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டுக்கா ஜிமின் அப்படியே கடகடன்னு கீழே வரான். இப்போ அவங்க அம்மா அப்பா அவன் பக்கம் திரும்பி ஜிமின் அப்படிங்கும் போதே அவன் அப்படியே திரும்பி ஒரு முறை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போக என்னாச்சு ஆண்டி ஏன் இப்படி போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது இன்னைக்கு அந்த பொண்ணு இறந்த நாள். எந்த பொண்ணு? அதாம்மா அந்த கைரா அவன் லவ் பண்ணானே. ஓ ஆண்டி அவங்களுக்கு என்னாச்சு எப்படி இறந்தாங்க சூசைடா? நீங்கள் தான் உங்கள் லவ்வுக்கு அதெல்லாம் இல்லைம்மா அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த போதே நாங்கள் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். 2 பேரும் வேறு ஊர் ஏதோ எக்ஸாம் எழுத போனப்போ மீட் பண்ணியிருக்கான். அப்போயே அந்த பொண்ணை பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அதிகமாக மீட் பண்ணிக்கிட்டதில்ல. 2 பேரும் சேட்டிங் கால்னு தான் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா அவள் காலேஜ்லேருந்து. எங்கே நானும் இவனும் தேடி பார்க்காத என்ன இது இல்லை. அப்போ தான் தெரிய வந்துச்சு அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி இறந்தான்னு அவனும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ வரைக்கும் எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கலாமா அப்படின்னு சொல்ல ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்க சரி இப்போ எங்கே போகிறாரு? அந்த பொண்ணோட கல்லறைக்கு தான் போவான். இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தான் இருப்பான். சாப்பிடுவாரா தெரியலம்மா. இந்த ஒரு நாள் மட்டும் இப்படி தான் இருப்பான். நைட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவான். நீ எதுவும் கண்டுக்காத அவன்கிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்காத அடிச்சு கிடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு அவங்க சொல்ல சரி ஆண்டி அப்படின்ட்டு நீங்கள் காலேஜ் கிளம்பி போகிறீங்க. இப்போ இங்கே ஸ்வீட்டி மியாவும் என்ன மச்சான் நைட்டெல்லாம் ஒரே ரொமான்ஸா இவங்க அடி போங்கடி உங்கள் எண்ணத்தில் தீய வைக்க அவன் அப்படியே என்கிட்ட கிளுன்னு ரொமான்ஸ் பண்ணி கிழிச்சிட்டாலும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன மச்சான் நீ இருந்த ஃபோர்ஸுக்கு பார்த்தா அவர் என்ன ரேப் பண்ணியிருப்பேன்னு நினச்சோம். அது ஒன்று தான் குறைச்ச ரேப் பண்ணலாம் தான் நேற்று நடக்காது இன்றைக்கி நடத்தி காட்டிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்ட்டு அப்போ ரேப் பண்ணால் எல்லாம் கரெக்டாகிருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் லூஸு அவளே பைத்தியம்னு தெரியும் அவகிட்ட போய் கண்டத்தையும் சொல்கிறா அப்படின்னு வீட்டு திட்ட மியாவோ நான் இப்போ என்ன சொன்னேன் நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பைத்தியம் அவள் சொல்கிறான்ட்டு எதையும் பண்ணிடாதான்ட்டு ஆரியனும் ரேயனும் இங்கே பாருடி அவருக்கு பிடிச்சி நீங்கள் 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அவசரப்படாத அப்படின்னு அவங்க கொடானு அட்வைஸ் கொடுத்தாலும் உங்கள் கூமூட்டை மண்டையில் அதெல்லாம் ஏறுமா? நீங்களும் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ட்டு இன்றைக்கி நைட்டு எப்படியாச்சும் எல்லாத்தையும் செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எப்படி என்னை விட்டு போவார் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நைட் எப்படா வந்துட்டு ஈவினிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஈவினிங் ஆனதும் காலேஜ்லேருந்து சிட்டா பறந்துருவேங்கிற மாதிரி ஓட ஸ்வீட்டி மியா அவங்கள பிடிச்சி எங்கடி இவ்வளோ வேகமாக ஓடுற? வீட்டுக்கு போகணும் மச்சான் எனக்கு நிறைய வேலை இருக்கா அப்படிங்க. இப்படி இருக்கிறதே ரொம்ப பயமாக இருக்கேன் மச்சான். இங்கே பாரு புரிஞ்சுக்கோ அவள் சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்காத அவரோட மனசு விட்டு பேசு உன் லவ்வை புரியவை. அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரியும் விடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட இது போகிற வேகத்தை பார்த்தா எதுவும் பயமாக இருக்குது அப்படின்னு 4 பேர் புலம்பிட்டே வீட்டுக்கு போக இங்கே நீங்களும் வந்ததுமே
அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்க அவங்களும் என்னம்மா அப்படின்னு அது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயோ மறுபடியுமா அப்படின்ட்டு அவங்க முழிக்க இல்லை இல்லை என் லைஃப்பை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதான் என்ன எதுவும் வில்லங்க பண்ண போறியான்னு உங்களை அப்படியே பார்க்க அத்தை மாமா நீங்கள் பயப்படமால இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நல்ல காலம்தான் ஆங்கிரி பேடை எப்படி கரெக்ட் பண்ணுற பாருங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நீங்களும் போய் ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ண அவங்களுக்கு ஒன்றும் புரியல பத்தாவதுக்கு அவங்கள வேற பேக்கப் பண்ணி நீங்கள் இப்போ வந்துட்டு அப்படியே எங்கேயாவது டூர் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட நாங்கள் இந்த வயசில் டூரா பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஒரே பையன் எத்தனை நாள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க கல்யாணம் ஆகலைன்னு அதெல்லாம் உண்மைதான் அதுக்கேண்டிமா எங்களை இப்பயே கிளப்பி விடுற அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க ஆண்டி கோயில் கொள்ளன்னு போயிட்டு வந்தால் புண்ணியம் தான் சேரும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் ஜிமினுக்காக வெயிட் பண்ணா ஜிமினோ அவங்களோட அந்த கல்லறை முன்னாடியே உட்காந்து ஃபுல் டே இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே வரான் நீங்கள் அவனுக்கு ஃபுட் ஐட்டம்லாம் சமைச்செல்லாம் வச்சுட்டு வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவனோ தள்ளாடி வீட்டுக்குள்ளே அப்படியே உங்களை பார்க்க அவன் கட்டுப்பாக்குறான் உங்களை அப்படியே முறைச்சிட்டு அவன் மேலே ஏற நீங்கள் ஜிமன் அப்படின்னு வந்து பிடிக்கிறீங்க இது தள்ளி போடி லைஃப்பில் வந்த சனியை அப்படின்னு சொல்லி திட்டுறான் எது சனினா கோவமாக இருக்காரோ ஆங்கிரி பேர்ட் ப்ரொஃபஸர் எதுக்கு இப்படி எப்போ பார்த்தாலும் கோச்சிக்கிறீங்க இங்கே வாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்காருக்க ஏய் கயறி எதுக்கிட்ட என்ன தொடர தள்ளி போடி அப்படின்னு சொல்லி தள்ளுறான் நான் நகர்ந்து போதில் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட்டை எடுத்து வச்சு அவனுக்கு ஊட்ட ஆகணும் ஏய் தள்ளி போன்னு சொல்கிறல்ல சமைச்சு வச்சுருக்கலாம் இவன் சாப்பாடை எவன் கேட்டான் அப்படின்னு அங்கே இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கலாம் நீங்கள் அப்படியே ஷாக்காக வந்து பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே என்ன ப்ரொஃபஸர் இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்காக ஆசையாக சமைச்சு வச்சு எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டீங்களே சி போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதெல்லாம் எடுக்க அவனும் இப்போ நீங்கள் வந்து சாரீ தான் கட்டிருக்கீங்க முன்னாடி உள்ள ஃப்ளீட்ஸ் வந்து கலண்டுருக்கு அப்படியே வந்துட்டு உங்கள் முன்னாடி அப்படியே தெரியுது கீழே விழுந்த முந்தாடியில் அப்படியே அவங்களே பார்த்துட்டு குறுன்னு அப்படியே ஜிம்முன்னு உங்களை கைப்பிடிச்சது இழுக்க நீங்கள் என்ன ப்ரொஃபஸர் அப்படின்னு நிற்க இப்படி ஆறாகுறையாக வந்து நின்று என்னை மயக்க தானே இப்படி பண்ணியிருக்க ட்ரெஸ் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க ஐயோ இல்லை ப்ரொஃபஸர் அது அப்படின்னு சொல்லும் போதே அவன் டக்குன்னு உங்கள் சாரியை உருவி தூக்கி மாட்ட இப்போ ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்க்குறீங்க இப்போ என்னடி உனக்கு என் கூட படுக்கணும் அதுக்கு தானே இத்தனை ஆட்டம் வா அப்படின்னு இழுக்க இல்லை ப்ரொஃபஸர் அது வந்து அப்படின்னு நீங்கள் காலம் கடந்து ஞானோதயம் மாதிரி இப்போ தான் யோசிக்கிறீங்க பேசாமல் எல்லோரும் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நம்ம அப்படின்னு நினைக்கும் போதே தரன்னு உங்களை எடுத்துகிட்டு போகிறான் ரூமில் வேறு பத்தாவதுக்கு டெக்கரேட் வாரே வா எதிர்பார்த்தது தான் நினச்சேன்டி உனக்கு இதானே தேவை என் உடம்புக்காக தான் அழிஞ்சிட்டு இருந்துக்கா வா இப்போ என்ன உனக்கு அதை தீர்த்துட்டா முடிஞ்சல என்னை விட்டு போயிடுவல அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்த பெட்டில் தள்ளி அப்படியே மேலே விழுக நீங்கள் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க என்னடி அப்படியே நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து கிஸ் பண்ண உங்களுக்கு இப்போ அவனோட ட்ரிங்க்ஸ் மேல் வேறு கொமட்டிக்கிட்டு வருது உங்களுக்கு இது பிடிக்க கூட இல்லை ரொம்ப இதாக இருக்குது என்ன இவர் புரிஞ்சு கம்மி பண்ணுறான்னு ஜிமின் அப்படின்னு தள்ளுறீங்க என்னடி ஜிமின் சொல்கிறா ப்ரொஃபஸர் தானே எப்போ சொல்வேன் அப்படி சொல்லி பார்க்குறான் நீங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பா அப்படி சொல்லும் போதே என்னடி தப்பா எல்லாம் சரியாக தான் பிடிச்சிட்டு அப்படி சொல்லி உங்கள் முடியை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் போட்டு மறுபடியும் உங்கள் மேலே ஏற உங்களால் முடியல நீங்கள் ஜிம்மினை எவ்வளவோ தள்ள பார்க்குறீங்க அவங்களால ஆனால் முடியவே இல்லை ஆனால் ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு தாறுமாறாக தூக்கி போட்டு அப்படியே அவங்க கிட்டே வந்துட்டு ரூடாக நடந்துக்கிறான் கத்த உங்கள் கேட்ச் பண்ணி அப்படியே மேக்கவுட் பண்ணி அப்படியே லவ் மேக்கிங் முடிஞ்சதும் நீங்கள் அப்படியே உங்களால் முடியல 2-3 டைம் அந்த மாதிரி பண்ணுறான் நீங்கள் அழுது அப்படியே அந்த பெட்டில் ஒரு ஓரமாக படுத்துருக்கீங்க ஜிமின் அப்படியே ஹாயாக நல்லா தூங்கிட்டுருக்கான் நீங்கள் நைட்டு கோவத்தில் எதாவது பண்ணியிருப்பான் காலையில் ஆகட்டும் இந்த ப்ரொஃபஸருக்கு இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் அப்போயும் உரிமையோட கோவமாக தான் சண்டை போட்டு நினச்சிட்ருக்கீங்க நான் தான் வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் ஏன் இப்படிலாம் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டேன் நீங்கள் இருக்கா காலையில் ஒரு 5 மணி அந்த மாதிரி அவனுக்கு முழிப்பு வருது அப்போ அப்படியே பார்க்குறான் நீங்கள் தூங்கவே இல்லை உங்களுக்கு பயங்கரமாக உடம்பு வலிக்கிறனால அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்க உங்களை அப்படியே ஒத்து பார்த்துட்டு நீ இன்னும் போகல அப்படிங்கிறான் நீங்கள் அப்படியே என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அதான் நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சே இன்னும் நீங்கள் படுத்துருக்க பணம் வேணுமா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவன் கபோர்டு திறந்து அதுலேருந்து பணத்தை எடுத்து அவங்க மூஞ்சில் விட்டேறியா நீங்களும் செம்ம கடுப்பாக அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க என்னடி முறப்பு என்ன இது பத்தாதா இன்னும் வேணுமான்னு கேட்க நீங்கள் அப்படியே எழுந்து அவனை அப்படியே முறைச்சிட்டு ப்ரொஃபஸர் வேணாம் ரொம்ப பேசுகிறீங்க அடிக்கா கன்னத்தில் ஒரு அரை என்னடி இதுக்கு தானே வந்த அதெல்லாம் முடிஞ்சேன் என்ன அப்படியே பத்தினி மாதிரி சீன் போட்டுட்ருக்க அப்படி இப்படின்னு பேச அவங்களுக்கு கோவம் வந்தது நீங்கள் கன்னத்தில் ஓங்கி அரை
என்னைவே அடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முடிய பிடிச்சி அப்படியே தாத்தானே எடுத்துகிட்டு வந்து கதவுக்கு வெளியில் அப்படியே தள்ளி விட்டு கதவை சாத்துறான். எங்கள் ட்ரெஸ் கூட இல்லாமல் அப்படியே பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு அழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் பாட்டுக்க நமக்கு என்னன்னு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்து படுத்துறான். நீங்கள் கதவை திறந்து பார்க்குறீங்க, கதவை லாக் பண்ணல, திறந்தா இருக்கு. அப்படியே உள்ளே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல இல்லை. ஜிம்மினும் நல்ல போதெல்லாம் தெளிஞ்சு முழிச்சு பார்க்க உங்களை அங்கே காணோம். அவன் வீசின பணம், நீங்கள் போட்ட அந்த ட்ரெஸ்ஸுன்னு அவன் ட்ரெஸ் எல்லாம் கிடக்கு. நைட்லேருந்து இப்போ நடந்தலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மெமரிக்கே வருது. ஓ ஷிட், இதுக்கு தான் இவளை என்கிட்ட வராதடின்னு கேட்டாளா? உள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஒரு வேளை இங்கே தான் கேதர்ப்பான்னு அவன் வீடு ஃபுல்லாக தேடிட்டான், எங்கேயுமே இல்லை. ஐயோ இது என்ன, கோச்சிக்கிட்டு போயிருப்பாளா? சொல்ல விட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம ஏன் அவளை தேடுறோம், போனால் போகட்டும், நம்மளே டிவோர்ஸ் கொடுக்கணும் தானே இருந்தோன்னு அவன் பாட்டுக்கு இருக்கான். இங்கே அவங்க அம்மா அப்பாவோ 2 நாள் டூர் போனவங்க திரும்பி வந்துடுறாங்க. வந்தா எங்கடா என் மருமக அப்படின்னு கேட்க, என்ன கேட்டா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பா. ஐயோ நம்ம விட்டுட்டு போனது தப்போ அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு, சரிங்க நான் போய் மருமகளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்ப, அவங்க அப்பாவும் நானும் வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே உங்களை தான் பார்க்க வராங்க. இங்கே உங்கள் அப்பா மட்டும் தான் உட்காந்துட்ருக்காரு வீட்டில். எங்கே என் மருமக அப்படின்னு கேட்டதுனா அவங்க அப்பா, எது அவள் உங்கள் வீட்டில் தானே இருப்பா அப்படிங்க. என்ன சொல்கிறீங்க? இல்லை 2 நாளுக்கு முன்னாடி நாங்கள் ஊருக்கு போகும்போது இங்கே வரதா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இல்லையே அவள் இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பதட்டமா. அடுத்தது ஜிமினப்பா ஜிமினுக்கு தான் கால் பண்ணி அதை சொல்ல, ஜிமினுக்கு இன்னும் பதட்டமாகுது. ஓ ஷிட், நம்ம பண்ணதுனால தானேன்ட்டு அவனும் இங்கே வந்துடுறான். வந்து பொய் சொல்லாதீங்க, உங்கள் பொண்ணு மாதிரியே நீங்களும் ஃப்ராட் வேலை பார்க்காதீங்க, உங்கள் பொண்ணு இங்கே தான் நீங்கள் தான் ஒழிச்சு வச்சுருப்பீங்க. நான் வீடு ஃபுல்லாக தேட அவர் கடுப்பாயிடுறாரு. என்ன நினச்சிட்ருக்க, இதுக்கு தான் அவகிட்ட படித்து சொன்னேன் வேணாம் அவனை கல்யாணம் பண்ணாதுன்னு. கேட்டாலும் அவள் லவ் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு இப்போ என் பொண்ணை தொலைச்சி நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, அப்படியே 3 பேரும் ஜிமினை தான் முறைக்கிறாங்க. என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு என் மருமக வேணும் அப்படின்னு ஜிமின் அம்மா கூட ஷர்ட்டை பிடிச்சி கேட்க, அம்மா நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் அவளை வீட்டை விட்டு வரல அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் எனக்கு ஒற்று உணர்ச்சியாக இருக்கு. அதுக்கப்புறம் உங்களை தேட ஆரம்பிக்கிறோம். வீட்லேயும் எல்லோரும் தேடுறாங்க, பட் நீங்கள் யார் கண்ணுக்குமே படல. ஜிமின் உங்களை தேடி தேடி டயர்டாகி வந்து வீட்டில் உட்கார, ஜிமின் அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மா என்னை அப்படி பார்க்காதீங்கம்மா, நான் ஒன்றும் அவளை நிறுத்துட்டா போதும். நீ ஒரு பொண்ணை லவ் பண்ண, நேரில் அதிகமாக கூட செஞ்சிச்சதில்லை, ஆனால் அந்த லவ்வுக்கே இப்போ இறந்துட்டாங்க. டெய்லியும் போய் பார்க்குற, அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் அவன் நினைவு நாளப்போ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவளை பற்றி நினைக்கிற. ஆனால் ஒருத்தி உயிராக உன்னை உன் கூடவே இருந்து லவ் பண்ணிவிட்டு உன் பின்னாடியே சுற்றி வந்தவளை கொஞ்சம் கூட நீ மதிக்கலைல்ல, அவள் லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிக்கல. மா நான் தான் அவகிட்ட சொன்னல எனக்கு அவன் மேலே லவ் இல்லைன்னு. அப்புறம் ஓ அப்போ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதான் உங்களுக்கு தெரியுமே எந்த சுச்சுவேஷனில் என் கல்யாணம் நினச்சின்னு. அவள் என்னை மிரட்டி, ஓ அவள் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நீ. அது நீ நினச்சிருந்தா அதெல்லாம் எப்போவோ இல்லை ஒன்றும் இல்லைன்னு பண்ணியிருக்கலாம். ஏன் அவளே அப்படிலாம் பண்ணுவான்னு நினைக்கிறியா நீ? உன்னை பற்றி தப்பாக அவள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவான்னு நினைக்கிறியா நீ? இல்லைம்மா. உன்னாலே சொல்ல முடியல, ஹீரோ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைடா, அவளுக்கு நீ வேணும், அது மட்டும் தான் அவன் நினச்சா. அது மட்டும் இல்லை, உன்னோட பாஸ்ட் லைஃப்லாம் அவளுக்கு தெரிஞ்சுதான் இவர் இப்படியே இருக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி உங்களை அவரை சரி பண்ணுவேன்னு நினச்சா. ஆனால் நீ என்னடா பண்ண, அவள் குழந்த மாறிடா, அவளை போய் அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே அன்னைக்கு என்ன தாண்டா நடந்துச்சு அப்படின்னு கேட்கா. இப்போ தான் ஜிமின் நடந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே சொல்லிவிட்டு, நான் தாம்மா கோவத்தில் அவளை திட்டி பலார்னு கண்ணத்தில் ஒரு அறை. அங்கே அவங்க அப்பா தான் நிற்கிறாரு. ஜிமின் அம்மா அப்படியே உட்காந்து அழுக, பாவி பாவி, உன்னை நம்பி ஒரு சின்ன பிள்ளைய விட்டுட்டு போன எங்கள் தப்பு தான், குழந்தாடா அவள் இப்போ எங்கே போய் எப்படி கஷ்டப்படுறாளோ, அவள்கிட்ட இல்லாத பணமாடா, அவங்க அப்பாட்ட இல்லாத பணமாடா, பணத்தை விட்டு அனுப்பிச்சிருக்கான். கேட்டுக்கடி உன் பிள்ளையோட, உன் பிள்ளைய பற்றி தெரிஞ்சு அவள் கல்யாணம் பண்ணிக்க நின்றா பாரு, அவளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கத்த. ஜிமினுக்கோ இப்போ தான் நீங்கள் குழந்தைத்தனமாக பின்னாடி சுற்றுனது எல்லாம் இப்போ அந்த ரூம்குள்ளே போவே அவனுக்கு பிடிக்கல. உங்கள் நினைவாக இருக்க எங்கே பார்த்தாலும். ஐயோ ஹீரா, ஏண்டி என்னை கொல்ற, ஏண்டி என்னை விட்டு போனேன், ஏண்டி என் லைஃப்பில் வந்தேன்னு இப்போ புலம்புறான். இப்போது கைராவை அவன் சுத்தமாக மறந்துட்டான். ஹீரான்ட்டு உங்கள் நினைப்பாவே அவன் நினைவுனால கூட மறந்துட்டு இப்போ நீங்கள் தொலைஞ்சதுலேருந்து உங்களை தேட ஆரம்பிக்கிறோம். எப்பிலாக் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிமின் வந்துட்டு ஒரு டூருக்காக அவன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அங்கே ஒரு கார்டனில் நீங்கள் ஒரு குட்டி பாப்பா வச்சு விளையாண்டுட்ருக்கீங்க. ஜிமின் ஃபஸ்ட்டு யதார்த்தமாக பார்க்க அவனால் நம்பவே முடியல. ஹீரா அப்படின்னு அப்படியே கண்ணில் டியர்ஸோட உங்களை பார்த்துட்டு அவன் வர, ஹீரா அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு திரும்புறீங்க.
அங்கே ஜிமினை பார்த்ததும் அடுத்த நிமிஷம் பேபியை தூக்கிட்டு நீங்கள் அப்படியே குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஏய் நில்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வர நீங்கள் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிடுங்க. எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை இங்கே தான் இருக்கா, கையில் குழந்த இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே அதுக்கப்புறம் உங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்கள் அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்து உட்காந்துருக்கோம். நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ஒர்க் முடிச்சு பேபியோடு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து கதவு திறந்தா உள்ள ஜிமின் நடுஹாலில் உட்காந்து அப்படியே உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான். அவனை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே கேஷுவலாக அது ப்ரொஃபஸர் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஓ அப்படின்னு அப்படியே எழுந்து அப்படியே கிட்ட வர அந்த பேபியோ டேடி அப்படின்னு தாகுது. அவனுக்கும் செம்ம ஹாப்பி. என்ன இருந்தாலும் என் பொண்ணு என்ன மறக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க நீங்கள் கிழிச்சா நாளில் சொல்லி கொடுத்த அதனால தான் அவளுக்கு தெரியுதுன்னு நினச்சி அப்படியே முறைச்சிட்டோம். அப்படியே உங்களை எடுத்து உங்களை லிப்பில் கிஸ் பண்ணால் நீங்கள் அப்படியே தள்ளி விடுங்க. என்னடி கோமா இருக்கியா, ரியலி சாரிடி, நெக்ஸ்ட் டேவே சாரி கேட்டுப்பேன், நீ இப்படி ஓடி வராமல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், சாரி அப்படின்னு மறுபடியும் எடுத்து உங்களை கிஸ் பண்ணுறான். எய்த்தோட இந்த ஒன் ஷாட் முடிக்கிறேன். இது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இதுக்கும் ஒரு போனஸ் பார்ட் இருக்குது. இது மட்டும் இல்லை, மொரட்டு போலீஸ் மாமா அப்புறம் இது 3க்குமே சேர்த்து ஒரு போனஸ் பார்ட் வரும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 3 பேரும் சேர்ந்து எப்படி வந்துட்டு ஒய்யனை சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த போனஸ் பார்ட்டு. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் மேட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.